தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் இந்த காலை வேளையில தெய்வ சமூகத்தில் வந்திருந்து நாம் எல்லாரும் தொடர்ந்து நம்மளுடைய பைபிள் ஸ்டடியில தானியேலின் புஸ்தகத்தை ஆரம்பிக்க தேவன் நமக்கு தந்த கிருபைக்காக தேவனை நான் துதிக்கிறேன். கடந்த அந்த ரெவலேஷன்ஸ் அவ்வளோ அருமையாக கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் கூட இருந்து நமக்கு அதை படிக்க கிருபை தந்ததுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நேற்றைய தினத்தில் கேட்ட அநேக சாட்சிகளுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த தியானத்தையும் தானியேலின் புஸ்தகத்தின் மூலமும் தேவன் நம்மை பலப்படுத்துவாராக. இதை நம்ம ஆரம்பிக்கும் பொழுது தானியேலின் புஸ்தகம் முதல் அதிகாரத்தில் நம்ம வரும் பொழுது இந்த புஸ்தகத்தினுடைய ஒரு சின்ன பேக்ரவுண்டு நான் உங்களுக்கு சொல்லிட்டு அதற்கு பின்பு அந்த அதிகாரத்துக்குள் நம்ம கடந்து வருவோம். தானியேலின் புஸ்தகத்தை நம்ம படிக்கிற வேளையில அந்த பல காரியங்கள் அதனுடைய ஹிஸ்டரி, அதாவது இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது அதனுடைய ஒரு அவுட்லைன் நான் கொடுத்துருக்கேன். அந்த டைம் லைன் ஆஃப் டேனியல்ஸ் புக் என்று சொல்லி அது வந்து 2nd century BC அந்த பீரியட்ல எழுதப்பட்டது. கிறிஸ்துவுக்கு முன்பதாக ஒரு 200 வருஷங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம். அந்த காலகட்டத்தில், அதாவது 175 BCயிலிருந்து 164 BC என்கிற அப்ராக்சிமேட் பீரியட்ல எழுதப்பட்டதாக அங்க வரலாறு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதை எழுதின டேனியல் இந்த புஸ்தகத்தை அவர் 3rd personல எழுதியிருக்கிறார். அதாவது டேனியல் தான் என்கிறதை அதிகம் வெளிப்படுத்தாத அளவுக்கு ஒரு 3வது நபர் எழுதுகிற அந்த ஒரு ஸ்டைல் அங்க எழுதியிருக்கிறார். ஒருவேளை நம்ம அந்த பழைய ஏற்பாடினுடைய டீட்டெயில்ஸை படிச்சோம்னா பழைய ஏற்பாடின் நிறைய புஸ்தகங்களும் 3rd personல தான் அங்க கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரே ஒரு புஸ்தகம் தான் பழைய ஏற்பாட்டில் டைரக்டா எழுதியிருக்குன்னு சொன்னா நெகேமியாவின் புஸ்தகம் ஒன்று தான் டைரக்டா அவர் எழுதியிருக்கும் போது நான்ங்கிற முறையில. ஆனால் இந்த தானியேலின் புஸ்தகத்துல 3 இடத்துல நானாகிய தானியேல் என்ற தானியேல் அங்க வெளிப்படுத்துகிறார். ஜஸ்ட் 3 இடத்துல. ஒன்னு தானியேலின் புஸ்தகம் 8வது அதிகாரத்தின் முதல் வசனத்துல, 2வது 9வது அதிகாரம் 20வது வசனத்துல, 3வது 10வது அதிகாரம் 2வது வசனத்துல. இந்த 3 இடத்துலயும் நானாகிய தானியேல் என்று சொல்கிற பிரதர் டேனியல் அது 8வது அதிகாரம் முதல் வசனம் ஒண்ணு படிச்சிடுறீங்களா நம்மளுடைய அந்த ஐடென்டிட்டிக்காக? டேனியல் 8வது அதிகாரம் முதல் வசனம். தானியேல் ஆகிய எனக்கு முதலில் காண்பிக்கப்பட்ட தரிசனத்துக்கு பின்பு. போதும் பிரதர். தானியேல் ஆகிய எனக்கென்று சொல்லி அந்த இடத்துல அவர் குறிப்பிடுகிற இடத்தில் இந்த மாதிரி ஒரு 3 பாயிண்ட் தான் இந்த அதிகாரம், இந்த ஃபுல் தானியேல் புஸ்தகத்தில் அவர் அங்க தன்னை குறிப்பிடுகிறார். 10வது அதிகாரம் 2வது வசனமும் படிச்சிருக்கீங்களா? 10:2, Daniel 10:2 ஆல்சோ. அந்த நாட்களில் தானியேல் ஆகிய நான் போதும் பிரதர், தேங்க்யூ. அந்த தானியேல் ஆகிய நான் அவர் 3 இடத்துல தான் குறிப்பிட்டு இருக்கிறார். மற்ற இடத்துல எல்லாம் இன்னொருவர் எழுதுகிற முறையில் அது எழுதப்பட்டிருக்கிறது. இதை வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டும். இது எழுதப்பட்டிருக்கிற பாஷை 2 பாஷையில் இந்த புஸ்தகம் எழுதுனது. அரமிக் அண்ட் ஹீப்ரு, எபிரேய பாஷையும் அரமிக் பாஷையும் 2 பாஷைகள் எழுதப்பட்டிருந்தது. அதாவது அந்த அதிகாரங்களுடைய வரலாறை பார்ப்போம் என்று சொன்னால் நீங்க கீழே இந்த ஒரு ஸ்லைடை பாருங்க. அந்த முதல் அதிகாரம் வந்து எபிரேய பாஷையில் எழுதப்பட்டது. அதான் நான் பிளாங்க் அவுட் இருக்கிறேன். அந்த பிளாக்ஸ் நீங்க பாக்குறதுல அதிகாரங்கள் 12 அதிகாரங்கள் உண்டு. முதல் அதிகாரம் ஹீப்ரு, அப்புறம் 2, 3, 4, 5, 6, 7 அதிகாரங்கள் அரமிக்ல எழுதப்பட்டது. அப்புறம் 8, 9, 10, 11, 12 இது மீண்டும் எபிரேய பாஷையில் எழுதப்பட்டது. இதுதான் தானியேல் புஸ்தகத்தினுடைய லாங்குவேஜ் ரிலேட்டட் லே அவுட். ஸோ ஹீப்ரு, அரமிக் அண்ட் ஹீப்ரு இந்த 2 பாஷையினுடைய மிக்சராகத்தான் இது எழுதப்பட்டது என்று சொல்லி அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அதாவது when you come back, இந்த புஸ்தகமானது தானியேலினுடைய கதையானது it was a prophecy. Actually பல வருஷங்களுக்கு முன்பு சொல்லப்பட்ட ஒரு ப்ராஃபஸியாக அது அந்த இடத்துல இருக்கிறது. பிரதர் டேனியல் இத ப்ராஃபஸிங்கிறது தெளிவுபடுத்துகிறது நமக்கு ஏசாயாவின் புஸ்தகத்தில் இருக்கிறது. கொஞ்சம் எடுக்கிறீங்களா? ஏசாயாவின் புஸ்தகம் 39வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். இந்த வசனத்தின் மூலமாய் தேவன் எப்படி இந்த தானியேலின் வாழ்க்கை குறித்து கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார், அதன் பிரகாரம் இந்த புஸ்தகம் எழுதப்பட்டது. அதுதான் தானியேலின் அனுபவம் என்பதை பார்க்கிறோம். ஏசாயா 39 7வது வசனம். போகிற உன் சந்ததியாகிய உன் குமாரனிலும் சிலர் பாபிலோன் ராஜாவின் அரண்மனை வேலைக்காரராக இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். பாத்தீங்களா? உனக்கு பிறக்க போகிற சிலர் பாபிலோன் ராஜாவின் அரண்மனையில வேலைக்காரராக இருப்பார்கள். இந்த ஒரு தீர்க்க தரிசனம் தான் தானியேல் அங்க வந்து அந்த ராஜாவினுடைய அரண்மனையில அந்த அரசருக்கு வேலை செய்யும்படியாக அவன்
கொண்டு போகப்படுகிறான். அவர்கள் அங்க ஒரு யுத்தத்தில் அந்த எருசலேம் பட்டணம் தோற்கடிக்கப்பட்டு பாபிலோன் ராஜாவாகிய நெபுகட்நேசர் இவர்களை எடுத்துக்கொண்டு போய் தன்னுடைய அரண்மனையில வைத்து அந்த இடத்துல தானியேலுக்கு கொடுக்கப்படுகிற பொறுப்பும் தானியேல் செய்கிற காரியங்களும் தானியேல் பார்க்கிற காட்சிகளும் சொப்னங்களை விளக்குகிறதும் தான் இந்த புஸ்தகத்துல தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இது தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட உரைக்கப்பட்ட ஒரு காரியம் என்று சொல்லி அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஆனால் இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு காரியம், தானியேலினுடைய வாழ்க்கை தேவ சித்தத்தின் பிரகாரம் உருவான ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு நம்ம இந்த புஸ்தகத்தை படிக்கும் பொழுது தேவ சித்தத்தை அறிந்து கொள்வதும் தேவ சித்தத்தின் பிரகாரம் நம்மை கீழ்ப்படுத்தி கொள்வதும் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டும் தான் தானியேலின் வாழ்க்கை நமக்கு படிச்சு கொடுக்க போகிற காரியம். ஒருவேளை அங்க அந்த பச்சை கலர்ல கிரீன் கலர்ல எழுதியிருக்காங்க, the most fulfilled prophecies in the Bible are from the book of Daniel. அநேகமாக நிறைவேறின தீர்க்க தரிசனங்கள் தானியேலின் புஸ்தகத்தில் இருக்கிறவைகள் தான். தட் இஸ் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ப்ராஃபசிஸ். அப்புறம் புதிய ஏற்பாடின் புஸ்தகங்களில் பழைய ஏற்பாடுக்கு ரெஃபரன்சஸ் வருது. the most referred to in the New Testament is also the book of Daniel. அதிகமாக ரெஃபர் பண்ணப்படுவது தானியேலின் புஸ்தகம் தான். புதிய ஏற்பாடின் புஸ்தகத்தில் அங்கங்க அதனுடைய ரெஃபரன்சஸ் நம்ம பார்க்கலாம். வேற பழைய ஏற்பாடு புஸ்தகங்களுக்கு ரெஃபரன்ஸ் இருந்தாலும் திஸ் இஸ் ஸ்டாண்டிங் நம்பர் 1. அப்படி என்றால் அவ்வளவு தீர்க்க தரிசனங்கள் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு புஸ்தகம் என்பதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த பீரியட் ஆஃப் மாயன் சிவிலைசேஷன்ல தான் இது எழுதப்பட்டது. ஒருவேளை அந்த காலகட்டத்தோடு ஒப்பிட்டு நமக்கு தெரிந்த மற்ற சில காரியங்கள் பார்த்தீங்கன்னா, கன்ஃபியூஷியஸ்ங்கிறவர் அந்த காலகட்டத்தில் தான் இருந்தார். புத்தா அந்த டைம்ல தான் இருந்தாங்க. ஃபொனீஷியன் சி ஜர்னி, அதாவது ஆப்பிரிக்கா தேசத்துல முதலாக கப்பல் பயணம், கப்பலினுடைய மனுஷ சரித்திரத்தில் கப்பலுடைய முதல் பயணம் நடந்தது ஃபொனீஷியன் ஐலண்ட்ஸ்ல. அந்த இடத்துல நடந்த அந்த கப்பல் பயணம் இந்த காலகட்டத்தில் தான் முதலாக நடந்தது. அதுக்கப்புறம் ரொம்ப வேர்ல்டு ஃபேமஸான ஈசாப்ஸ் ஃபேபிள்ஸ்னு சொல்லி ஒரு 750க்கு மேலான கதைகள் உண்டு. சின்ன குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய கதைகள், அதாவது ஸ்டோரிஸ் வித் மாரல், ஒரு உள்ளடக்கம் இருக்கக்கூடிய கதைகள். அது இன்னைக்கு அந்த புக் நீங்க ஆன்லைன்ல வாங்கலாம், ஆன்லைன்ல பார்க்கலாம். ஈசாப்ஸ் ஃபேபிள்ஸ் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அதை எழுதினதும் இந்த காலகட்டத்தில் தான். அதை எழுதினதும் ஒரு அடிமையாக இருந்த ஒருவன் தான். பாபிலோன் பேலஸ்ல இருக்கக்கூடிய ஒரு அடிமை தான் அதை எழுதினது. அது இன்னைக்கு வேர்ல்டு ஃபேமஸா இருக்கு. ஸோ இது ஜஸ்ட் கிவ்ஸ் அஸ் an outline or a timeline about what the book of Daniel is. அப்போ அவருடைய ஐடென்டிஃபிகேஷன், அவர் யார், அவர் எப்படி அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தார் என்பதை நம்ம அதிகாரத்துக்குள் வரும்பொழுது பார்க்கலாம். இப்போ கிளியரா சொல்றதுக்கு, who wrote it? Daniel wrote it. How do we know? இப்போ மத்தேயு 24:15 கொஞ்சம் படிக்கிறீங்களா பிரதர் டேனியல்? அந்த ஸ்கிரீன்ல இருக்கு. ஜீசஸ் இயேசு கிறிஸ்துவே தானியேலை பத்தி அங்க சொல்லி இருக்கிறார். தானியேலின் புஸ்தகத்தை பற்றி சொல்லி இருக்கிறார். மத்தேயு 24:15. மேலும் பாழாக்கிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் போதும் பிரதர். பாருங்க, இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த வார்த்தையில சுவிசேஷத்தில் மத்தேயு 24:15 தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, இதை விட ஒரு அத்தாட்சி நமக்கு வேண்டாம். I mean, it's the word of Jesus which approves that தானியேல் தீர்க்க தரிசனம், தானியேல் என்கிறது என்னுடைய குழந்தை, அது என்னுடைய தீர்க்க தரிசனம் என்று இயேசு கிறிஸ்து ஒரு ரெஃபரன்ஸ் அங்க காட்டும் பொழுது, இதை விட so we know that இயேசுவே சொல்லும் பொழுது இதற்கு மேல நமக்கு பேக்ரவுண்ட் ரெஃபரன்ஸ் ஹிஸ்டரி எதுவும் தேவையில்லை. ஹிஸ்டரியினுடைய கரெக்ட்னஸ் தேவையில்லை. the word of Jesus is ultimate, it seals it. And what is the book of Daniel about? It is about the ultimate plan of God for the world. And the context is, இவர் எக்ஸைல்ல இருக்கும் பொழுது, இவர் பூட்டப்பட்ட நிலைமையில ஒரு அடிமையாக அந்த ராஜாவினால் பிடிக்கப்பட்ட நிலைமையில அந்த வாழ்க்கை வாழ்கிற ஒரு தானியேல் எழுதின ஒரு காரியம். அவங்களுடைய அந்த காலத்து கல்ச்சர் தான் இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க. இட் இஸ் கால் அந்த கல்தேயருடைய கல்ச்சர். இட் இஸ் த சால்டியன் கல்ச்சர். அவங்களுடைய பில்டிங் ஃபார்ம்ஸ் தான் இங்க பாக்குறீங்க. இந்த பிரமிட் ஸ்ட்ரக்சரும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த தூண்கள் வச்சு கட்டக்கூடிய, நம்ம பார்த்தோம் வெளிப்படுத்தின விசேஷத்துல சபைகளுக்கெல்லாம் எழுதும் பொழுது இந்த படங்களை எல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த கல்ச்சர் அன்னைக்கு ப்ரிவலண்டா இருந்தது. இந்த பாபிலோனியன் கல்ச்சருக்குள்ள தான் இது நடைபெற்றது. 4வதாக நம்ம பார்க்கிறோம், இந்த நெபுகட்நேசர் ராஜா போய் இந்த எருசலேம் பட்டணத்தை அவர் ஆட்கொண்டு, அந்த எருசலேம் பட்டணத்தை அவர் யுத்தத்தின் மூலமாய் ஆட்கொண்டு அவர் ஏறெடுத்ததுக்கு பின்பு பிரிட்டிஷ் மியூசியம்ல அந்த யுத்தத்தினை பற்றினதான கல்வெட்டுகளும் அதை பற்றின அங்க அவங்க எழுதி வைத்திருந்த காரியங்களும் வச்சிருக்கிறாங்க. அதுதான் ஸ்கிரீன்ல பாக்குறீங்க. நெபுகட்நேசர் கிங் ஆஃப் பாபிலோன், த சோசன் ஒன் ஆஃப் நாபு and Marduk son of Nabu Balat Suibiki the wise prince என்று சொல்லி, அப்போ இதுதான் ஒரு கல்வெட்டில் இருந்ததை இன்னைக்கு பிரிட்டிஷ் மியூசியம்ல அப்படியே எடுத்து வச்சிருக்காங்க. இது 2 படம் இந்த ஸ்கிரீன்ல. மேல பாக்குறது அந்த பிரிட்டிஷ் மியூசியம்ல இருக்கிற கல்வெட்டுகள், கீழே பாக்குறது அந்த இன்ஸ்கிரிப்ஷன் அவங்க இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இந்த தானியேல் எந்த யுத்தத்தில் பிடிக்கப்பட்டாரோ அந்த யுத்தத்தின் சமயத்தில் அங்க நடந்த சில காரியங்களை பாருங்க. இன்னைக்கு பிரிட்டிஷ் மியூசியம்ல அவங்க அந்த அம்பு, அந்த வில்லு, அந்த ஏரோஸ், அங்க இருந்த அந்த சாம்பல், அங்க இருந்த சில அந்த ஃபேஸ் மாஸ்க், இப்படிப்பட்ட காரியங்கள் ஆர்கியாலஜிஸ்ட்
அதே அந்த யுத்தம் நடந்த காலத்தில் அங்க இருந்ததை அவங்க எக்ஸ்கேவேட் பண்ணி வெளியில எடுத்து இன்னைக்கும் அங்க டிஸ்பிளேல பிரிட்டிஷ் மியூசியம்ல வச்சிருக்காங்க. அங்கிருந்து கிடைத்த காரியங்கள் தான் இது. ஸோ இட் இஸ் ப்ரூவன் ஃபேக்ட் தட் தேர் வாஸ் அ வார் இன் ஜெருசலேம் அண்ட் தட் வாரனுடைய எவிடன்ஸோட இன்னைக்கு அதை வச்சிருக்கிறாங்க. தட் மீன்ஸ் நோபடி கேன் டிஸ்ப்ரூவ் த புக் ஆஃப் டேனியல். இட் இஸ் ட்ரூ, இட் இஸ் ஆத்தென்டிக். அது நம்ம பைபிள்ல அதனுடைய ஹிஸ்டரி ரேகைகள் அவ்வளவு தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த படத்தை தான் நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. திஸ் இஸ் டாக்குமெண்டட் எவிடன்ஸ் ஆஃப் தட் வார். அங்கிருந்து பிடிக்கப்பட்டு போனவர்கள் தான் தானியேலும் மற்ற சிலரும். பாருங்க, இந்த புத்தகத்தினுடைய லே அவுட் நான் ஏற்கனவே சொன்னேன். 2 பாஷைகளில் எழுதப்பட்டு 12 அத்தியாயங்கள் அடங்கினது. இதன் மூலமாய் தேவன் தம்முடைய பர்பஸை தெளிவாக வெளிப்படுத்தினார். இப்ப குயிக்காக இந்த புத்தகத்தினுடைய ஒரு அவுட்லைன் நான் ஐ வில் ஜஸ்ட் ரன் த்ரூ பிஃபோர் ஐ கம் டு த சாப்டர். பாருங்க, இது எங்க நடந்தது என்றால் த லேண்ட் ஆஃப் ஷினார்ங்கிற தேசத்தில் நடந்தது. அந்த இடம் தான் இந்த பாபிலோனிய ராஜ்யம். பாருங்க, அதை சுற்றிலுமான அசிரியா, பாபிலோனியா, இந்த மாதிரி நமக்கு தெரிந்த பெயர்கள் உள்ள இடம். யூப்ரேட்டிஸ் நதியின் பக்கமாக வரக்கூடிய ஒரு இடம் இது. இட்ஸ் கால்ட் த லேண்ட் ஆஃப் ஷினார். இந்த இடத்துல தான் இந்த காரியங்கள் நடைபெற்றது. திஸ் இஸ் ஜஸ்ட் ஃபார் த ரெஃபரன்ஸ் ஆஃப் நோயிங் த லொகேஷன். இந்த உலகத்தில் இது எங்க என்று சொல்லி தெரிவதற்காக. பாருங்க, முதல் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம் டு ரெக்ரூட் டு சர்வ் இன் பாபிலோன். அதாவது தானியேலையும் அவன் கூட உள்ள அந்த 3 பேரையும் இந்த யுத்தத்தை ஜெயித்த நெபுகட்நேசர் ராஜா அங்க இருந்த ஜெஹோயாக்கீம் என்கிற ராஜாவை தோக்கடித்து அங்க இருக்கிற ஆலய பொருட்களையும் அங்க இருக்கிற சில ஜனங்களையும் அவர்கள் பிடித்து கொண்டு போய் தங்களுடைய பாபிலோன் தேசத்துல அடிமைகளாக வைத்து இருந்ததுதான் இந்த முதல் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். அங்கே தானியேலும் தன் கூட இருக்கிற 3 பேரையும் செலக்ட் பண்ணி அங்கே ராஜாவுக்கு சேவை செய்யும்படியாக அவருடைய அரண்மனையிலும் அவருடைய பட்டணத்தின் காரியங்களையும் பார்க்கும்படியாக அவர்களுக்கு நியமிக்கப்படுகிற ஒரு வேலையை அங்கதான் பார்க்கிறோம். அந்த இடத்துல முதல் அதிகாரத்துல they pressure to give up their Jewish identity. தமிழுடைய யூதர்களாக இருக்கக்கூடிய அவங்களுடைய ஐடென்டிட்டி மாறி இந்த கல்தேயருடைய கல்ச்சருக்குள் வரும்படி அவர்கள் பிரஷரைஸ் பண்ணப்படுகிறார்கள். அப்புறம் அது இவங்க அந்த ஃபெய்த்ஃபுல்னஸ் டு த தோரா, அங்க கீழே நம்ம பார்க்கிறோம். தோராங்கிறது தான் அந்த பழைய ஏற்பாடுல அந்த யூதர்கள் ஃபாலோ பண்ணின அந்த புஸ்தகம், மோசே நியாயப்பிரமாணம் போன்ற காரியங்கள். அதற்கு அவர்கள் நம்பிக்கையுள்ளவர்களாக இருந்ததினால் அவர்கள் அங்கு உயர்த்தப்பட்டார்கள் என்று சொல்லி அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். இதுதான் முதல் அதிகாரத்தின் உள்ளடக்கம். 2வது அதிகாரத்தின் உள்ளடக்கத்துக்குள் வரும்பொழுது ராஜா ஒரு கனவை காண்கிறார். அந்த கனவை யாராலும் சொல்ல முடியல என்கிற போது தானியேல் அங்க அந்த கனவை எடுத்து சொல்கிற ஒரு காரியத்தை, அந்த கனவின் விளக்கங்கள் ராஜா அந்த ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய மெஜிஷியன்ஸ், ஞானிகள் எல்லாரையும் அழைத்து யாராலையும் சொல்ல முடியல. இதுல முக்கியமான காரியம், அந்த கனவை என்னன்னு சொல்லல, நீங்களே தான் கனவையும் சொல்லணும், நீங்களே தான் விளக்கமும் சொல்லணும்னு சொல்லி ராஜா சொல்லும்பொழுது அங்க தேவன் அந்த கிருபை தானியேலுக்கு கொடுத்து அதை தானியேல் செய்வது 2வது அதிகாரத்திலே. 3வது அதிகாரத்திலே பாருங்க, ஷத்ரக், மேஷக், அபேத்நேகோ என்கிற 3 பேரும் அந்த பெரிய தீயுக்குள் தள்ளப்படுவதும், ராஜாவை நமஸ்கரிக்காமல் ஜீவனுள்ள தேவனை நமஸ்கரித்ததினால் அந்த தீயுக்குள் தள்ளப்பட்டதும் நமக்கு எல்லாம் தெரிந்த வண்ணமாய் அந்த 3 பேரை உள்ளே போட்டோமே. இப்பொழுது 4வது ஒருவர் இவர்களோடு நடக்கிறாரு என்று சொல்லி அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தின, தேவனுக்கு மகிமையாய் விசுவாசத்தால் நின்றது 3வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். 4, 5 இந்த 2 அதிகாரமும் நம்ம பார்க்கிறது நெபுகட்நேசர் ராஜா அவர் பெருமையில், ரொம்ப பெருமையின் மூலமாய் நான் தான் பெரியவன் என்று சொல்லி தன்னுடைய அரண்மனையில நடந்து கொண்டு இருக்கும் பொழுது இந்த ஹேங்கிங் கார்டன்ஸ் ஆஃப் பாபிலோன் படைத்தது நான் தான் என்று சொல்லி பெருமையில் நினைத்த அந்த நெபுகட்நேசரை தேவனுடைய தண்டனை நேரிட்டு அவன் ரிப்பென்டட். அவன் கீழே தேவ சமூகத்தில் தன்னை தாழ்த்தினதுக்கு பின்பு, பாவ மன்னிப்பை ஏற்று சொன்னதன் பின்பு அவன் மீண்டும் உயர்த்தப்படுவதை 4வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். 5வது அதிகாரத்தில் நெபுகட்நேசருடைய மகனாகிய பெல்ஷசாரனுடைய பிரைடை பார்க்கிறோம். ஆனால் அவன் தன்னை தாழ்த்தவில்லை. அவன் ரொம்ப ஒரு அகங்காரம் உள்ளவனாய் காணப்பட்டான். அந்த இடத்துல அவன் கொல்லப்படுகிறான். he was assassinated. இது 5வது அதிகாரத்துல பார்க்கிறோம். 6வது அதிகாரத்துல வரும்பொழுதுதான் முக்கியமான அந்த ஒரு பகுதி, தானியேல் சிங்கத்தின் குழியில போடப்படுவதும், அந்த இடத்துல ராஜா ஜீவனுள்ள தேவனுடைய மகனாகிய தானியேல் இருக்கிறாயா என்று சொல்லி தானியேலின் அந்த விசுவாச சோதனைக்குள் அவர் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவதும், அந்த கட்டளைக்கு, ராஜாவின் கட்டளைக்கு புறம்பாக அவர் செயல்பட்டு ஜீவனுள்ள தேவனை ஆராதிப்பதும் நம்ம அங்க காண்கிறோம். 7வது அதிகாரத்துல வரும்போது தானியேலுக்கு ஒரு கனவு தேவன் கொடுத்து இந்த என்ன நடக்க போகிறது இன் ஃபியூச்சர், இதைத்தான் நம்ம வெளிப்படுத்தின விசேஷமாய் நமக்கு நிறைய கனெக்ஷன்ஸ் அங்க வருகிறது. தானியேலின் புஸ்தகம் 7வது அதிகாரம் தானியேலினுடைய கனவுகள் அங்கே வெளிப்படுத்தும் பொழுது அது வெளிப்படுத்தின விசேஷம் யோவான் பார்க்கிற காட்சிகளுக்கு சமமான காட்சிகளாக இருக்கிறது என்கிறதை நாம் அங்க காண்கிறோம். அதற்கு பின்பு 8ஆம் அதிகாரம் மீண்டும் செகண்ட் விஷன் ஆஃப் டேனியல். 9வது அதிகாரம் தானியேலினுடைய ஜெபம். 10 முதல் 12 அதிகாரங்கள் தானியேலினுடைய மற்ற சில விஷன்ஸ் அண்ட் ட்ரீம்ஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன்
ரிவலேஷன்ஸ் அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். இப்படி இந்த தானியேலின் புஸ்தகம் முழுமை அடைகிறது. அதுல அந்த 3 சர்க்கிள்ல நீங்க பாக்குறீங்க. 1வது அதிகாரம், 3வது அதிகாரம், 6வது அதிகாரம். இந்த 3 அதிகாரங்களும் ஒரு முக்கியமான லிங்க்ல அங்க நின்று கொண்டு இருக்கிறது. ஏன்னு கேட்டா, 1வது அதிகாரத்தில் நம்ம பார்க்க போறது தானியேல் எப்படி கர்த்தருக்கு விசுவாசம் உள்ளவனாய் நின்றான், அதனால் தேவன் அவனை ஆசீர்வதித்தார். 3வது அதிகாரத்தில் நம்ம பார்க்க போறது ஷத்ரக், மேஷக், அபேத்நேகோ தங்களுடைய விசுவாசத்தில் உறுதியுள்ளவர்களாக நின்று தீயில் தள்ளப்பட்டார்கள். 6வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறது தானியேல் விசுவாசத்தில் உறுதியுள்ளவனாய் நின்று சிங்க குழியில் தள்ளப்பட்டான். இந்த 3 1, 3, 6 இதுல லிங்க் இருக்கு. இந்த 3மே கர்த்தருக்காக விசுவாசமாய் நிற்கிற ஒரு மனுஷனுக்கு என் தேவன் தருகிற கிருபையும் தேவனுடைய ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு, தேவ வல்லமை உணர்ந்து கொள்வதற்கான அடிப்படையான ஒரு வழி நடத்துதலின் அதிகாரங்களாக இந்த 3ம் இருக்கிறது. 2ம் 7ம் அதிகாரங்கள் அங்கேயும் ஒரு லிங்க் இருக்கிறது. அது தானியேல் ராஜாவினுடைய சொப்னத்தையும் தானியேலுடைய சொப்னத்தையும் எடுத்து சொல்கிற காரியம். So 2 and 7 have a definite link. 1, 3 and 6 have a definite link. 4 and 5 have another link. அதாவது அந்த 2 இடத்துலயும் அந்த 2 ராஜாக்களுடைய அகங்காரமும் மேட்டுமையும் பார்க்கிறோம் 4, 5ல. ஸோ இப்படித்தான் இந்த அதிகாரத்தினுடைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். தேவன் நல்ல ஒரு திட்டத்தோடு இதை கொடுத்திருக்கிறார். 8லிருந்து 12 வரை உள்ள அதிகாரங்கள் எதிர்காலத்தில் வரக்கூடியதும் தானியேலின் ஜெபமும் தானியேலின் விஷன்ஸையும் பற்றி சொல்லக்கூடிய காரியங்கள். ஸோ திஸ் இஸ் தி ஓவரால் லே அவுட். இங்கிருந்து நமக்கு ஒரு தெளிவான ஒரு பேக்ரவுண்ட் இப்போ கிடைச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த காரியங்களை நம்ம பார்க்கும் பொழுது பாருங்க, அடுத்த இதுல நான் வரும் பொழுது இந்த புக்கினுடைய பேட்டர்ன் இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்து கொண்டு இருப்பது தான். அந்த மேல பாருங்க, the point of Daniel, that is, இந்த புஸ்தகத்துல there is a pattern and there is a promise for all generations. எல்லா தலைமுறைகளுக்கும் வாழ வேண்டிய, நம்ம எப்படி கர்த்தருக்காக வாழ வேண்டும் என்கிறதான் ஒரு டிசைன், ஒரு பேட்டர்ன். பிளஸ் அப்படி வாழ்கிற அவர்களுக்கு தேவன் தருகிற அந்த நிச்சயமான ஒரு ரிசல்ட், அதை தான் அங்க சொல்லி இருக்கிறது. ஹியூமன் பீயிங்ஸ் have become a beast and when they don't acknowledge God, and God will one day confront the beast and rescue his world or his people. அதாவது மனுஷர்கள் மிருகங்களை போல ஆகுவார்கள். அதுதான் இந்த கடைசி காலத்தில் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறது. ஆனால் அந்த மிருகத்தின் ஆவி, அந்த மிருகத்தின் வல்லமை படைத்தவர்களை தேவன் ஒரு நாள் தோக்கடித்து அவர் ஜெயம் கொள்வார். This is the ultimate pattern that the book of Daniel shows us. And finally, Daniel-னுடைய புஸ்தகம், it is a hope that manifests என்று சொல்லி அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். This is the outline of the book. இப்பொழுது நம்ம முதல் இந்த வசனங்கள், இந்த புஸ்தகத்தினுடைய அவுட்லைன் புரிந்த நாம் இப்பொழுது ஒரு காரியத்தை செய்வோம். தேவனால் எப்படி தானியேல் நடத்தப்பட்டார், ஏன் என்று சொல்லி நம்ம கொஞ்சம் பார்க்க போறோம். பிரதர் டேனியல் முதல் அதிகாரத்தை, எல்லாரும் முதல் அதிகாரத்துக்கு நம்ம திருப்போம். முதல் அதிகாரத்தின் முதல் வசனத்தை கொஞ்சம் படிக்கிறீங்களா? the very first verse, முதல் வசனம். யூதா ராஜாவாகிய யோயாக்கீம் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான். ஆமா, தேங்க்யூ பிரதர். பாருங்க, அந்த ஜெகோயாக்கீம் வந்து எருசலேமை முற்றுகை போட்டதனுடைய அடையாளங்கள் தான் இந்த ஸ்கிரீன்ல நம்ம ஏற்கனவே இந்த பிரிட்டிஷ் மியூசியம்ல பார்த்த காரியங்கள். அந்த ராஜா வந்து முற்றுகை போட்டான். அது எப்படி என்று சொன்னால் பாருங்க, இது ஏன் இது முற்றுகை நடந்தது என்று ஒரு ஹிஸ்டரி இருக்கிறது. அப்போ முதல்ல அங்கிருந்த எகிப்தினுடைய ஃபாரோவாக இருந்த அந்த பர்வோன் ராஜா வந்து பாபிலோன் தேசத்தை அவன் அதற்கு மேல் ஒரு போருக்காக வந்து அங்க ஒரு யுத்தத்தை அவன் செய்ததுனால நெபு என்று சொல்லக்கூடிய அந்த நாட்டில் இருந்து இருக்கிற அந்த ஃபாரோ அவன் தோக்கடிக்கப்பட்டான். அதற்கு எதிராக நின்று கொண்டு இவர்கள் செய்த ஒரு யுத்தம் தான் இது. பிரதர் டேனியல், இந்த முதலாவது வசனம் கொஞ்சம் புரிவதற்கு நம்ம ஒரு காரியத்தை படிக்கணும். எரேமியாவின் புஸ்தகம் 46வது அதிகாரம் கொஞ்சம் எடுக்கிறீங்களா? எரேமியாவின் புஸ்தகம் 46வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். இங்க 2 கான்ட்ரடிக்ஷன் போல நமக்கு தெரியும். அதை விளக்குறதுக்கு தான் நான் சொல்றேன். எரேமியாவின் புஸ்தகம் 46:2. அதே சமயத்துல தானியேல் 1:1 கையில வச்சிருங்க. இது 2 கொஞ்சம் டச் பண்ணணும், பேரலா டச் பண்ணணும். எரேமியா 46:2. எகிப்தை குறித்தும் ஐப்ராத் நதியண்டை கர்கேமிசிலே இருந்ததும் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் யோசியாவின் குமாரனாகிய யோவாக்கீம் என்னும் யூதா ராஜாவின் 4ஆம் வருஷத்திலே முறியடித்து பார்வோன் நேபோ என்னப்பட்ட எகிப்து ராஜாவின் ராணுவத்தை குறித்து அவர் சொல்லுகிறது என்னவென்றால், தேங்க்யூ பிரதர், போதும். பார்வோன் நெபு என்கிற பெயருள்ள பார்வோன் தான் இந்த நெபுகட்நேசரை இந்த யுத்தத்துக்கு அனுப்பினார். காரணம் என்ன என்று கேட்டால், இந்த நெபு என்கிற பார்வோனை ஏற்கனவே அவர்
பாபிலோனுக்கு நேராக யுத்தத்துக்கு செல்லும் பொழுது அவர் அங்க தோக்கடிக்கப்பட்ட கோபத்தினால் அவர் திருப்பி இந்த எருசலேமை தாக்க வேண்டும் என்கிற எண்ணத்துடன் இந்த நெபு என்கிற இந்த பார்வோன் இந்த ஷார்மேஷ் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் வைத்துத்தான் இந்த ஒரு யுத்தத்தை நடத்துகிறார் என்று வரலாறும் நம்மளுடைய வேதமும் தெளிவாக சொல்லுகிறது. ஆனால் இந்த இப்ப படிச்ச எரேமியா 46வது அதிகாரத்தில் ஒரு வருஷம் சொல்லப்பட்டிருக்கிறது, 4வது வருஷத்திலே என்று சொல்லி. இல்லையா பிரதர் டேனியல்? கேன் யூ ஜஸ்ட் see that? எந்த யெகோவாயாக்கீம் ராஜாவினுடைய 4வது வருஷத்தில் என்று சொல்லப்பட்டிருக்கும். படிங்க. 4ஆம் வருஷத்துல. அதே இது நீங்கள் தானியேல் 1:1 வாங்க, அங்க தானியேல் சொல்றது 3ஆம் வருஷத்துலன்னு சொல்லி, இல்லையா? 3ஆம் வருஷம். ஓகே, இப்போ இதே ராஜாவினுடைய இந்த வருஷங்களில் வித்தியாசம் தெரிகிறது என்று வேத வார்த்தைகளை கம்பேர் பண்ணும்பொழுது நமக்கு தெரியும். ஆனா இங்கேயும் உங்க கிளாரிட்டிக்காக நான் அதை எடுத்து சொல்றேன். எரேமியாவில் சொல்லப்பட்டது அந்த காலத்தில் இருந்த பாபிலோனிய கேலண்டர் பிரகாரம் அவங்க இந்த ராஜா என்னைக்கு அவர் பவர்ல வந்தாரோ அன்னைக்கு இருந்த வருஷங்களை கால்குலேட் பண்ணுவாங்க பாபிலோனியன் கேலண்டர் பிரகாரம். ஓகே, அப்படி கால்குலேட் பண்ணும் பொழுது அது 4 வருஷம். ஆனால் தானியேல் இங்க சொல்லுவது அவர்களுடைய சால்டியன் கேலண்டர் பிரகாரம் அவங்க எப்படி எடுப்பாங்கன்னு, ஒரு ராஜா பதவிக்கு வந்தாலும் அந்த கேலண்டர் வருஷம் எப்ப ஆரம்பிக்கிறதோ அப்போ இருந்துதான் அந்த ராஜாவினுடைய வருஷத்தை அவங்க கணக்கிடுவாங்க. இப்படி 2 சிஸ்டம் அங்க இருந்ததுனால தான் இந்த ஒரு சின்ன 1 year வேரியேஷன். ஆக்சுவலி அது அந்த ராஜா 4 வருஷம் ஆச்சு. ஆனா கேலண்டர் இயர் பிரகாரம் பாத்தீங்கன்னா 3 வருஷம் தான் ஆச்சு. ஸோ இந்த நம்ம கொஞ்சம் இந்த பேக்ரவுண்டை புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் இதை வச்சுட்டு ஒரு ஆர்கியூமெண்ட் பண்றாங்க, இங்கே 4 வருஷம் சொல்லியிருக்கு, அங்கே 3 வருஷம் சொல்லியிருக்கு, அப்போ இது சரியில்லை. இப்படி ஒரு ஆர்கியூமெண்ட்டும் நடந்து கொண்டு இருக்கிறது. இப்படி ஒரு மிஸ்இன்டர்பிரேட்டேஷன் நடப்பதையும் அங்கே நிறைய வரலாறு படிக்கப்படுது. பைபிள் கமெண்டேட்டர்ஸ் கூட அதில் ஒரு வித்தியாசமான அபிப்பிராயம் சொல்வதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் தெளிவாக தேவ ஜனம் நம்ம உணர்ந்துக்க வேண்டும். எரேமியா 42:2 சொல்லப்பட்ட அதே நெபுகட்நேசர், அதே ஜெகோவாயாக்கீம், அதே நெபு என்கிற பார்வோனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. பார்வோனை பற்றி இது 4வது வருஷம் என்பது சரிதான். அதே 4வது வருஷம் தான் இங்க 3வது வருஷம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்லணும்னு, இப்ப 2020 இருக்கிறோம், 2017 ஒருவர் பதவி ஏற்ற 3 வருஷம் ஆச்சுன்னு நம்ம சொல்றோம், இல்லையா? அதே பர்சன் 2016 டிசம்பர்ல பதவி ஏற்று இருந்தா சிலர் நம்ம 4 வருஷம்னு சொல்லுவோம், சிலர் அது கேலண்டர் இயர் பார்த்தா அது 3 வருஷம்னு சொல்லுவோம். இதுதான் இந்த வித்தியாசம். சேம் திங் தான் இங்கேயும் நடந்திருக்கு. ஸோ லெட் தேர் பி நோ கன்ஃபியூஷன். அதே யெகோவாயாக்கீம் ராஜா தான். இதற்கு என்ன நடந்தது என்று சொன்னால், இப்போ நெபுகட்நேசர் இந்த நெபு என்கிற ஃபாரோ இடமிருந்து he received all the powers and அவர் he pursues the army. இவங்களுடைய ஆர்மியை ஃபாலோ பண்ணி சீனாய் வரைக்கும் இவர்களை துரத்தி அங்க போகிற வழியிலே ஆர் அங்கிருந்து திரும்புகிற வழியில தான் இந்த எருசலேம் பட்டணத்தை அவன் அங்கே கையாளுகிறான். எருசலேம் பட்டணத்தை he is taking it into siege. அந்த இடத்துல அவன் எருசலேம் பட்டணத்தை எரிக்கிற நேரத்தில் அவனுக்கு ஒரு செய்தி வருகிறது, நெபுகட்நேசருடைய தகப்பன் இறந்து போனார் என்று சொல்லி. ஆதலால் முழுமையாக அந்த பட்டணத்தை பிடிக்க முடியாமல் அவன் திரும்பி அவசரமாக தன்னுடைய தகப்பனுடைய அடக்கத்திற்காக செல்ல வேண்டியதனால் அவன் எவ்வளவு பாகத்தை பிடித்தானோ அங்கிருந்த தேவாலயத்தில் இருந்த பொருட்களும் அங்கிருந்த சில ஜனங்களும் அவன் அந்த ராயல் ஃபேமிலி, அதாவது அந்த ராஜரீக குடும்பத்தில் இருந்தக்கூடிய சிலரையும் அவனுடைய சைன்யம், அவனுடைய ஆர்மி பிடித்து கொண்டு அவர்களோடு கூட திருப்பி பாபிலோனிய தேசத்துக்கு கொண்டு போனார்கள் என்பது தான் இங்க தெளிவாக எரேமியாவின் புஸ்தகத்தில் நமக்கு தெளிவாக சொல்லப்படுகிறது. அப்படி கொண்டு போகப்பட்டவர்கள் கூட்டத்தில் இருந்தவன் தான் இந்த டானியல். He was an exile. He was and you know he was a prisoner of war. அந்த யுத்தத்தில் பிடித்து கொண்டு போகப்பட்ட ஒரு அடிமை, அதாவது அந்த ராயல் ஃபேமிலியில் இருந்து பிடித்து கொள்ள போகப்பட்டவருடைய கூட்டத்தில் இருந்தவன் தான் இந்த தானியேல் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரதர் டேனியல் 2 ராஜாக்கள் 24வது அதிகாரம் அதனுடைய 2 வசனம் 14, 15, 16 3 வசனங்கள். எருசலேமியர் அனைவரும் சகல பிரபுக்களும் சாலிகளும் ஆகிய 10,000 பேரையும் சகல தச்சரையும் கொள்ளரையும் சிறைப்பிடித்து போனான். தேசத்தில் ஏழை ஜனங்களே அல்லாமல் வேறொருவரையும் மீதியாக அவன் யோவாக்கினையும் ராஜாவின் தாயையும் ராஜாவின் ஸ்திரீகளையும் அவன் பிரதானிகளையும் தேசத்தின் பராக்கிரமசாலிகளையும் எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து போனான். தேங்க்யூ பிரதர். இந்த 3 வசனங்கள் தெளிவா சொல்ல பாருங்க. தேசத்தின் பாவப்பட்டவர்களை அவன் பிடிக்கல, ஸ்திரீகளையும் ராஜாவின் குடும்பத்தை சேர்ந்தவர்களும் நல்ல பொசிஷன்ல இருக்கிறவங்களும் பிடிச்சிட்டு போனான்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அப்படி என்றால் தானியேல் உத்தமமான பதவியில் இருந்த ஒரு குடும்பத்தை சேர்ந்த தானியேலை பிடித்து கொண்டு போனான். பிரதர், அதே 2 ராஜாக்கள் அடுத்த அதிகாரம் 25வது அதிகாரம் கூட ஒரு 2 வசனம் 9, 10 வசனங்கள் படிச்சிருங்களா? 25 9, 10. கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜாவின் அரண்மனையும் எருசலேமின் சகல கட்டடங்களையும் பெரிய வீடுகள் எல்லாவற்றையும் அவன் அக்கினியால் சுட்டெரித்தார். காவல் சேனாதிபதியோடு இருந்த கல்தேயரின் ராணுவத்தார் எல்லாரும் எருசலேமை சுற்றிலும் இருந்த அலகங்களை இடித்துக் கொண்டார்கள்.
தேங்க்யூ பிரதர். பாருங்க, இந்த யுத்தத்திலே அவர்கள் அத்தனையும் சுட்டெரித்து விட்டு அவர்களால் அந்த ஆலயத்தில் என்னென்ன எடுக்க முடிஞ்சதோ, யார் யாரை பிடிக்க முடிஞ்சதோ பிடிச்சு கொண்டு போய் அவர்கள் திருப்பி தங்களுடைய பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு போனார்கள். அதற்குள் பட்டு போனது தான் நம்மளுடைய தானியேலும் அவருடைய நண்பர்களும் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த இடத்துல ஒரு அப்ராக்சிமேட் ஏஜ் குரூப் பார்ப்போம் என்று சொன்னால், அவர்களுடைய தானியேலுக்கும் தன்னுடைய நண்பர்களுக்கும் ஒரு 13 ஒரு 17 வயசுக்குள்ள தான் இருக்கும் என்று சொல்லி அந்த இடத்துல ஜஸ்ட் வாலிப பசங்க 13 to 17 years of age approximately. அந்த டைம்ல அவ்வளவுதான் அவர்களுக்கு அந்த வயது அங்க இருந்திருக்கும். அந்த ராஜா தான் தன்னுடைய 3வது வருஷத்தின் ஆளுகையின் வேலையிலே பிடிக்கப்பட்டு, அந்த ராஜா அங்கு பிடிக்கப்பட்டதனால் அவரோடு கூட கொண்டு போகப்பட்ட கூட்டத்தில் இந்த தானியேலும் இவர்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் இந்த முதல் வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. இப்பொழுது அதனுடைய பேக்ரவுண்ட் நமக்கு எல்லாம் கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே பிரதர், கேன் யூ ரீட் verse number 2? 2வது வசனம் படிச்சிடுறீங்களா? அப்பொழுது ஆண்டவர் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமையும் தேவனுடைய ஆலயத்தின் சிலவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். எஸ் பிரதர், ஒரே நிமிஷம் பிரதர். பாருங்க, யார் ஒப்பு கொடுத்தார்? அந்த வசனம் ஆழமா நம்ம பார்க்கணும். அப்பொழுது ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார் யெகோயாக்கீமின் ராஜாவை நெபுகத்நேசருடைய கையில. அப்பொழுது ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். அப்படி என்றால் ஏசாயாவின் புஸ்தகத்துல நம்ம பார்த்த அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படி தேவன் செய்த செயல் இது. ஏசாயாவின் புஸ்தகம் 39:7 நம்ம படிச்சோம், உன்னை அடிமையாக பாபிலோனுக்கு. பிரதர், அதை திருப்பி ஒரு முறை படிச்சிடுறீங்களா? ஏன் ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார் அந்த 2வது வசனத்துல? தானியேலின் புஸ்தகம் is also very deep book. ஏசாயா 39:7 திரும்பி கொஞ்சம் படிச்சிடுறீங்களா? அந்த தீர்க்க தரிசனமாக இவர்களை பற்றி சொல்லப்பட்ட அந்த பாகம். நீ பெறப்போகிற உன் சந்ததியாகிய உன் குமாரரிலும் சிலர் பாபிலோன் அரண்மனை வேலைக்காரராய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, கர்த்தர் சொல்லுகிறார் என்று தீர்க்க தரிசனம் சொன்னான். அதை சொல்லி அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படி தான் இங்கே பிரதர் இப்ப திருப்பி 2வது வசனத்துக்கு வரீங்களா? தானியேல் 2வது வசனம். அந்த 2வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற கர்த்தர் அவனை விட்டு யெகோயாக்கீமை நெபுகத்நேசருக்கு முன்பதாக தோற்கடிக்கப்படும்படி கர்த்தர் அனுமதித்தார். படிங்க பிரதர் அந்த 2வது வசனம். ஆண்டவர் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களில் சிலவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். அவன் அந்த பாத்திரங்கள் சினேயா தேசத்தில் உள்ள தன் தேவனுடைய கோவிலுக்கு கொண்டு போய் அவைகளை தன் தேவனுடைய சாலைக்குள் வைத்தான். ரைட், தேங்க்யூ பிரதர். அதுதான் பார்க்குறோம். இந்த பாருங்க, இந்த ஷினார் தேசம்னு சொல்றது அங்கே அந்த தேசம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அவன் அந்த தேவாலயத்தின் பாத்திரங்களும் இவர்களையும் பிடித்து கொண்டு போய் அந்த ஷினார் தேசத்தில் அவன் வைத்திருந்தான். அதாவது தேவாலயத்தில் இருந்த பாத்திரங்களை கொண்டு போய் அவர்களுடைய தேவர்களுக்கு பிரதிஷ்டிக்கும்படி அவன் வைத்தான். பிடித்து கொண்டு போனவர்களையும் அவர்களுடைய கல்தேயருடைய கலாச்சார பிரகாரம் ட்ரைனிங் பண்ணுவதற்கு அவன் தயார் எடுத்தான். அதற்குள் அகப்பட்டு போனவன் தான் இந்த தானியேல். ஒரு காரியம் நம்ம புரிஞ்சுக்கணும், தானியேல் அங்கே செல்லும் பொழுது தானியேலுடைய தாய் தகப்பன் எல்லாம் குடும்பம் கூட இருக்கிறதாக எந்த அறிகுறியும் இல்லை. அவன் தனிப்பட்டவனாய் ஒரு சிலரோடு கூட பிடிக்கப்பட்டு போனதாகத்தான் அங்க தானியேலுடைய ஹிஸ்டரி படிக்கும் பொழுது தெரிகிறது. அப்படி என்றால் குடும்பத்தில் இருந்து மாற்றப்பட்டவன், யுத்தத்தில் தோற்கடிக்கப்பட்டவனாய் கொண்டு போகப்பட்டவன், ஒரு அடிமையை போல ஒரு ராஜாவின் குடும்பத்தோடு சேர்ந்து வாழ்ந்தவன் இன்னொரு ராஜாவுக்கு அடிமை வேலை செய்யும்படி கொண்டு போகப்பட்டவர்கள். அப்படிப்பட்ட நிலைமையில தேவன் அனுமதித்தார் என்று சொல்லி அந்த இடத்துல தெளிவாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டும். இதை ஸ்டடி பண்ற வேலையில சம்டைம்ஸ் காட் allows a certain failures. சில வேளைகளை தேவன் சில தோல்விகளை அனுமதிப்பார். அதற்காக கர்த்தருக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். ஒருவேளை நம்ம பார்வையில் தோல்வி என்று தெரிகிறது, தேவனுடைய பெரிய திட்டத்தின் ஒரு பாகமாக அது இருக்கலாம். தானியேலுடைய வாழ்க்கையில் தானியேலுக்கும் கூட இருந்தவர்களுக்கும் தோல்வியாக அடிமைத்தனமாக இன்னொரு ராஜாவினால் மேற்கொள்ளப்பட்ட அந்த ஒரு சிச்சுவேஷன். தானியேல் குடும்பத்தில் இருந்து மாற்றப்பட்டு தன்னுடைய சொந்த ஊர்ல இருந்து மாற்றப்பட்டு அந்த சின்ன 13 to 17 வயசில் இருக்கக்கூடிய ஒரு வாலிபன் மாற்றப்பட்டது என்று சொன்னால் தேவன் ஒரு மனுஷன் மேல் வைத்திருக்கிற திட்டத்தின் அளவு எவ்வளவு பெருசுன்னு பாருங்க. அது தானியேலுக்கு அன்னைக்கு புரியல, மற்றவங்களுக்கும் புரியல. ஆனால் கர்த்தர் அவனை குறித்து ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். அவ்வளவு பெரிய திட்டத்தை தேவன் வைத்ததனால் இன்னைக்கு தானியேலின் புஸ்தகத்தை நாம் படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையின் அளவுக்கு தேவன் தானியேலை உயர்த்தினார் என்று சொன்னால், நமக்கு ஒரு விசுவாச வளர்ச்சிக்கு அந்த தானியேலின் வாழ்க்கையை கர்த்தர் எடுத்து காண்பித்து நமது வேதாகமத்தில் நமக்கு இப்படி ஒரு புஸ்தகத்தை தந்திருக்கிறார்னு சொன்னா நம் கர்த்தருக்கு எவ்வளவு நன்றி சொன்னா. God is so awesome, so wonderful, beyond our understanding. இதை படித்து கொண்டு இருக்கிற வேலையில் ஆவியானவர் எனக்கு சொல்லி தந்த, அப்பா நீ பார்க்கிற அனுதினமும் இந்த சின்ன சின்ன காரியங்களை வச்சுட்டு நீ கணக்கு போடாதே, உனக்கு அந்த புழு படம் புரியாது.
கர்த்தருடைய திட்டங்கள் மேலானவைகள், பெரியவைகள். அதான் வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி வரும்பொழுது நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, 19, 20, 21, 22 அதிகாரம் படிக்கும் பொழுது தேவனுடைய மகிமையான காரியங்களை சொல்லி வர்ணிக்க கூட ஒரு மனுஷனால முடியலையா. புதிய எருசலேமின் மகிமை, புதிய வானம், புதிய பூமி, அது என்னன்னு சும்மா அப்படி படங்களை போடலாமே தவிர பாஸ்டர் சொன்ன வண்ணமாய் அதனுடைய விவரிக்கக்கூடிய கற்பனையோ வார்த்தையோ புத்தியோ மனுஷனுக்கு இல்லை. யோவானும் அவ்வளோ லிமிட்டேஷனோட தான் அதை எழுதி இருக்கிறார். நாமும் புரிந்து கொள்றதுக்கு நம்மளுடைய லிமிட்டேஷன் இருக்கு. நம்ம புரிஞ்சுக்கிற அந்த டைல்யூஷன் லெவல்ஸ் அது வர 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 நான் ஒருத்தருக்கு சொல்ல ஒருத்தர் எனக்கு சொல்ல இட் கெட்ஸ் ஃபர்தர் டைல்யூட்டட். ஆனால் தேவனுடைய மகிமை புரிந்து கொள்ள நம்மால முடியாது என்பதை இந்த தானியேலின் புஸ்தகத்திலிருந்து முதல் சத்தியம் நம்ம படிச்சுக்க வேண்டியது, கர்த்தர் நம்மை குறித்து ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். நம்ம எந்த சூழ்நிலையில் ஆயிருக்கிறோமோ அந்த இடத்துல தேவனுடைய திட்டம் நம்ம இருக்கிறது என்பதை உறுதியாக புரிந்து நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், தானியேலை போல என்ன சூழ்நிலை இருந்தாலும் சரி, ஆண்டவரே உமக்கு நம்பிக்கையாய் நான் நிற்கிறேன் ஆண்டவரே, அவ்வளோதான். கேள்விகள் கேட்கலப்பா. ஈவன் இஃப் த சிச்சுவேஷன் இஸ் குட் ஆர் பேட், காட் ஐ நோ யூ ஆர் இன் கண்ட்ரோல் என்று தானியேல் எப்படி நின்றானோ அப்படி நிற்க வேண்டிய ஒரு அவஸ்தையிலே நாம் இருக்க வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். இட் இஸ் சப்மிஷன் அண்ட் டோட்டல் ஒபீடியன்ஸ் டு காட், நோ காம்ப்ரமைஸ். ஆண்டவருடைய காரியங்களுக்கு முன்பதாக காம்ப்ரமைஸ் இல்லை. அதுதான் தானியேலின் சுபாவத்தை நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம். பிரதர், 3வது வசனம் படிச்சிடுறீங்களா இப்போ, the 3rd verse. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தார்களிலும் துறை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறந்தவர்களாகிய சில வாலிபரை கொண்டு வரவும். தேங்க்யூ பிரதர். பாருங்க, அந்த 3வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், ராஜா ஒரு குவாலிஃபிகேஷன்ஸை கொடுத்து கல்வியில் சிறந்தவர்கள், அறிவில் சிறந்தவர்கள், பார்ப்பதற்கு அழகானவர்கள், நல்ல உடல் உடையவர்கள், இப்படிப்பட்ட சில குவாலிஃபிகேஷன்ஸ் கிரைட்டீரியா உடையவர்களை கொண்டு வந்து ராஜாவின் மாளிகையில் ராஜாவின் பேலஸ்ல சேவை செய்வதற்காக தேர்ந்தெடுக்கும்படி அவர் கட்டளை இடுகிறார். அந்த இடத்துல அவர்களுக்கு 3 வருஷம் ட்ரைனிங் கொடுக்கப்படுகிறது. அதற்கு பின்பு ராஜா ஒரு செலக்ஷன் நடத்துவார் என்று சொல்லி அந்த 3வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும், இது வந்து நம்ம இந்தியன் சிவில் சர்வீசஸ் போல. ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் எப்படி தன்னுடைய ட்ரைனிங் முடித்து அந்த எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி அதுக்கப்புறம் அதே போன்ற ட்ரைனிங் இவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த ட்ரைனிங்கை பற்றின டீட்டெயில்ஸ் தானியேலின் புஸ்தகத்தில் அவ்வளோ இல்லைனாலும் நம்ம ஹிஸ்டரி போய் கல்தேயருடைய கல்ச்சர்னு நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நெபுகட்நேசர் ராஜா கொடுக்கக்கூடிய ட்ரைனிங்னு சொல்றது கல்தேயருடைய கலாச்சாரத்தை பற்றின ட்ரைனிங், அவங்களுடைய மித்தாலஜி, அவர்களுடைய தேவர்கள், அவங்க தேவன் என்று அழைக்கக்கூடியவர்கள், அப்படிப்பட்ட அந்த தெய்வங்களை குறித்து படிக்க வேண்டும், அவர்களுடைய கலாச்சாரத்தை படிக்க வேண்டும், அவர்களுடைய ஆராதனை முறைகளை படிக்க வேண்டும், அவர்களுடைய சட்டங்களை படிக்க வேண்டும். இப்படிப்பட்ட ட்ரைனிங் தான் இவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அதனால தான் படிப்பிலும் அறிவிலும் கொஞ்சம் ஸ்மார்ட்டா இருக்கிறவங்களை வேணும்னு சொல்லி ராஜா அங்க கட்டளை கொடுக்கிறார். போய் நம்ம பிடித்து கொண்டு வந்த அந்த ராஜ குடும்பத்திலிருந்து பார்ப்பதற்கு அழகானவர்கள், they should be presentable, number 1. number 2, they should be intelligent, they should have literary knowledge, படிப்பு, சயின்ஸ், டெக்னாலஜி போன்ற காரியங்களில் மூளை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், கணக்கிட தெரிஞ்சவர்களாக இருக்க வேண்டும், கொஞ்சம் ஒரு பிக்கப் பண்றதுக்கு ஸ்மார்ட்னஸ் இருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களை எடுத்துட்டு வா என்று சொல்லி ஆண்டவர் ராஜா அங்க வந்து ஒரு செலக்ஷனுக்கு என்று சொல்லி அனுப்புகிறார். இதையும் நம்ம புரிஞ்சுக்கணும், இதுவும் தேவன் அந்த ராஜாவின் மூலமாய் செயல்படுத்துகிற ஒரு காரியம். See how ஒரு ராஜா எப்படிப்பட்ட கொடூரமானவனா இருந்தாலும் அதன் மேலே ஆளுகை செய்கிறது கர்த்தர். அந்த ஆளுகை செய்கிற அந்த ஆள் இந்த சட்டத்தை போட்டதுனால தான் தானியேல் அங்க செலக்ட் ஆகப்படுகிறான். அதை 4வது வசனத்துல படிக்கிறோம். பிரதர் படிச்சிருக்கீங்களா? அந்த 4th verse, 4வது வசனம். அவர்களுக்கு கல்தேயரின் எழுத்தையும் பாஷையையும் கற்றுக் கொடுத்தோம். ராஜா தன் பிரதிகளின் தலைவனாகிய அஸ்பெனோஸ், ராஜா தான் உண்ணும் போஜனத்திலேயும் தான் குடிக்கும் திராட்சரசத்திலேயும் தினமும் ஒரு பங்கை நியமித்து அவர்களை 3 வருஷம் வளர்க்கவும் அதன் முடிவிலே அவர்கள் ராஜாவுக்கு நிற்கும்படி செய்யவும் கட்டளையிட்டான். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ. பாருங்க, இங்க 2-3 காரியங்கள் நம்ம பார்க்கிறோம். ஒன்னு, அவங்க ட்ரைனிங் பீரியட் 3 வருஷம். அவங்களுடைய செலெக்ஷன் கிரைட்டீரியா எப்படி இருந்ததுன்னு முன்னால வசனத்துல பார்த்தோம். 3 வருஷம் அவங்களுக்கு ட்ரைனிங் பீரியட். அது மட்டுமல்ல, அந்த அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற சாப்பாடு ராஜாவின் சாப்பாடு, ராஜா உண்ணுகிற உணவும் ரிச் ஃபுட் என்று சொல்லி அந்த இடத்துல பார்க்கிறோம். நான்வெஜ் மற்ற பல வெரைட்டியான மீல்ஸ், பிளஸ் ராஜா குடிக்கிற வைன் தான் அவங்களுக்கும் கூட ஹை குவாலிட்டி வைன் கொடுக்கப்படுகிறது. இதுல பார்க்கும் பொழுது ஏன் இவர்களுக்கு இந்த ராஜாவின் சாப்பாடு என்று சொல்லி பார்க்கும் பொழுது இவர்கள் அடிமையாக கொண்டு வரப்பட்டவர்கள், இவர்களுக்கு ஒரு காம்ப்ரமைஸாக இவர்களின் அடிமை புத்தி அந்த மனம் மாறுவதற்காக ராஜாவுக்கு ஈக்குவலாக ட்ரீட் பண்ணும்படி ஒரு புத்தி பூர்வமான ஒரு சூழ்ச்சியாக அங்க நெபுகட்நேசர் இந்த ஆகாரத்தை கொடுப்பதாக அந்த இடத்துல வரலாறு படிக்கும்போது he is very tactful என்று சொல்லி பார்க்கிறோம். டாக்ட்ஃபுல்னா, உனக்கு உன் ஊர்ல கிடைக்காத பதவியை நான் இங்க தரேன். அதாவது அந்த காலத்துல இந்த 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 ராஜாவின் சேவைக்கு அழைக்கப்படணும்னா ஐ பிலீவ் இட் இஸ் a very big honor.
ராஜாவுக்கு சேவை செய்ய இந்த 3 வருஷ ட்ரைனிங்ல செலக்ட் ஆகப்படுகிறதே பெரிய ஒரு மதிப்பான ஒரு காரியம். அது மட்டுமல்ல, ராஜாவின் சாப்பாடை சாப்பிட செலக்ட் பண்ணப்பட்டோம்னு சொன்னா அந்த சொசைட்டிலேயே அது ஒரு பெரிய ஒரு ஆனர்னு சொல்லி அந்த கல்ச்சர், அந்த கல்தைய கல்ச்சர்ல ராஜாவின் சாப்பாடு உனக்கு கொடுக்கப்படுதுன்னு சொன்னா நீ பெரிய ஆள் ஆயிட்டேன்னு அர்த்தம். அந்த ஒரு அதாவது ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக ஐஏஎஸ்க்கு செலக்ட் ஆயிடுச்சுன்னா எப்படி ஃபீல் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஒரு சிமிலர் பவர் அண்ட் அத்தாரிட்டிக்கு பக்கம் வந்தாச்சுங்கிற ஒரு ஃபீலிங் தான் அந்த இடத்துல வந்தது. அதற்கென்று சொல்லி அந்த செலெக்ஷன் ப்ராசஸை செய்யும்பொழுது 3 வருஷம் ட்ரைனிங் முடிச்சு அவர்களை ராஜாவுக்கு முன்பதாக கொண்டு நிறுத்த வேண்டும். அந்த வேலையில ராஜா அவர்களை இவாலுவேட் பண்ணி செலக்ட் பண்ணுவார். அப்படிப்பட்ட இடத்துல தான் இந்த ராஜாவின் ஆகாரம் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. தே ஆர் கெட்டிங் செலக்டட். அதனுடைய 5வது வசனம் கூட படிச்சிடுறீங்களா பிரதர்? 5 and 6, 5, 6 வசனங்கள். ராஜா தான் உண்ணும் பஜனத்திலேயும் தான் குடிக்கும் திராட்சையிலேயும் தினமும் ஒரு பகுதி அவர்களுக்கு நியமித்து அவர்களை 3 வருஷம் அதன் முடிவிலே அவர்கள் ராஜா முன்பாக இப்படி செய்யவும் கட்டளையிட்டான். அவர்களுக்குள் யூதா புத்திரராகிய தானியேல், அனனியா, மிஷாவே, அசரியா என்பவர்கள் இருந்தார்கள். தேங்க்யூ பிரதர். போதும். அவர்களுக்குள் தானியேல் இருந்தார். அப்புறம் 3 பேர் பிரதர். இந்த 3 பேர் தான் ஷத்ரேக், மேஷேக், அபேத்நேகோ என்று சொல்லி நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். இந்த 3 பேருக்கு பேரையும் மாத்திட்டாங்க. பாருங்க, இவர்கள் யூதர்களுடைய பெயரை கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த பேர் பத்தாதுன்னு சொல்லி அவங்களுக்கு பேர் மாத்துறாங்க. நீங்க இந்த ஸ்லைடை நீங்க பாருங்க. See what they have been done is, பாருங்க, for these youths their names were changed. அது நம்ம கீழே படிப்போம். தானியேல் God is my judge என்கிற அர்த்தமான தானியேல் என்கிற பெயரை மாற்றி பெல்தஷார், அதாவது பெல்ஸ் பிரின்ஸ், பெல்லினுடைய பிரின்ஸ் என்ற அர்த்தம் உள்ள பேரு, தானியேலினுடைய பேரை பெல்தஷார்னு மாற்றிட்டாங்க. ஹனனியா என்கிற அவன் பிலவட் டு த லார்ட் என்கிற அர்த்தமுடைய பெயருடையவனை ஷாத்ராக் என்று மாற்றினார்கள். அந்த ஷாத்ராக் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் illuminated by the sun god, சூரிய தேவனால் பிரகாசிக்கப்பட்டவன். illuminated by sun god என்பதுதான் ஷாத்ராக்கினுடைய அர்த்தம். மிஷேல் என்கிற சொல்லக்கூடிய அவனுடைய 2வது நண்பர்கள் who is as God too என்ற அர்த்தம், அதாவது தேவனை போன்றவன் என்ற அர்த்தம் படைத்து அந்த நல்ல பெயருடையவனை மேஷாக் என்று மாற்றி who is like Venus என்கிற அர்த்தத்தில், வீனஸ் என்கிறது அவர்களுடைய பாபிலோனிய தேவனில் ஒன்று, who is like Venus சொல்லி மாத்திட்டாங்க அவனுடைய பேரு. பாருங்க, அசரியா என்று சொல்லக்கூடிய 3வது நண்பனை the Lord is my help ன்னு சொல்லக்கூடிய தேவனே எனக்கு துணை என்கிற அந்த அசரியா என்கிற பெயரை மாற்றி அபேத்நேகோ, அதாவது நேகோவனுடைய வேலைக்காரன், செர்வெண்ட் ஆஃப் நேகோ என்று சொல்லி அந்த இடத்துல மாற்றினதை நம்ம பார்க்கிறோம். அப்படி என்றால் தானியேல் தன் சொந்த ஊரை இழந்தான், சொந்த குடும்பத்தை இழந்தான். இந்த சின்ன வயதிலே, வாலிப வயதிலே தன்னுடைய பெயர் மாற்றப்பட்டு தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு நல்ல ஒரு யூத குடும்பத்திலே வளர்ந்த அவர்களுக்கு இப்பொழுது பாருங்க வேறு பெயர்கள் அளிக்கப்படுகிறது. இதை எதையும் தானியேல் எதிர்க்கவில்லை. தானியேல் அங்கு தேவ சித்தத்தின் பிரகாரம் நிற்கிறான். அப்படி என்றால் பல கேள்விகள் நமக்கு வரும். தேவ சித்தத்தில் நிற்கிற ஒருவனுக்கு இப்படி எல்லாம் வருமா? வரும் என்பதை உணர்த்தும்படித்தான் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆனால் இந்த சூழ்நிலைகளின் நடுவில் கர்த்தருக்கு நம்பிக்கையானவர்களாக அவர்கள் இருந்தார்கள் என்பதை தான் தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். தானியேலினுடைய பெயர் பெல்தஷார், மற்றவர்கள் ஹனனியா, மிஷேல், அசரியா என்கிற பெயர் நமக்கு பழக்கம் இல்லை. ஷத்ராக், மேஷேக், அபேத்நேகோன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த ஷத்ராக், மேஷேக், அபேத்நேகோவுடைய பெயர்கள் மாற்றப்பட்டது இந்த தானியேலின் புஸ்தகத்தில் நம்ம படிக்கிற இந்த 5வது 6வது வசனத்தின் இடங்களிலே தான். அப்படி என்றால் அவர்களுக்கு 3 வருஷம் ட்ரைனிங்க்கு செலக்ட் ஆனாங்க. செலக்ட் ஆனதுக்கு பின்புதான் இந்த பெயர்கள் மாற்றப்படுகிறது. ஏன் தெரியுமா? அவங்க கூட செலக்ட் ஆன மற்றவர்களுடைய பெயருக்கு சமமான பெயர்கள் இவர்களுக்கு இருக்கணும். மற்ற ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறவர்களுடைய பெயர்கள் இருக்கக்கூடாது என்கிற கட்டளை அங்கே இருந்ததுனால் இவர்களுடைய பெயர்கள் வரை மாற்றப்பட்டது. அப்படி என்றால் நீ பிடிக்கப்பட்டு தேவ சித்தத்தின் பிரகாரம் இன்னொரு விசுவாசத்தின் ஒரு கல்தைய கல்ச்சருக்குள் கொண்டு போகப்பட்டு அடிமையாக வைக்கப்பட்டு உன்னுடைய பெயர் கூட மாற்றப்பட்டு உன்னுடைய ஃபேமிலி லிங்கேஜ் கூட உடைக்கப்பட்டு நீ நிற்கிற நிலைமையில கர்த்தருக்கு விசுவாசமாய் நிற்பது என்பது மிகவும் அரிதான ஒரு சூழ்நிலை என்கிற நிலைமையில வாலிப பசங்களாகி இவர்கள் தள்ளப்படுகிறார்கள். அந்த சூழ்நிலையை சற்று நம்ம நினைத்து பார்ப்போம். பாருங்க, வாலிப நாட்களில் கர்த்தருக்கு பயந்து நின்றவர்கள் இவர்கள் தான் தானியேல், ஷத்ரேக், மேஷேக், அபேத்நேகோ. இந்த தானியேலை ஒரு புஸ்தகமாக அவருடைய அனுபவத்தையும் அவரை தேவன் பயன்படுத்தின நமக்கு தந்து அதை ஸ்டடி பண்ணும்படி தேவன் தந்ததுக்காக நான் தேவனை துதிக்கிறேன். எல்லாரும் பிரேயர்ஃபுல்லா நம்ம வருவோம். ஆனால் இந்த முதல் இன்ட்ரடக்ஷன் பிளஸ் இந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ வர்சஸ் நம்ம எடுக்கும் பொழுது முக்கியமாக நமக்கு இருக்கிற ஒரு லெசன், த டேக் ஹோம் ஃப்ரம் திஸ், நம்ம எடுத்து வீட்டுக்கு கொண்டு போக டேக் ஹோம் ஃப்ரம் திஸ் சாப்டர் இஸ், உன்னுடைய சூழ்நிலை என்ன என்பது விஷயம் அல்ல, கர்த்தர் அதற்கு மேல் ஆளுகை செய்கிறார், கர்த்தரின் சித்தத்துக்குள் இருக்கிறார் என்கிற நம்பிக்கை முதல் நமக்கு வேண்டும். அது எவ்வளவு மோசமான பயங்கரமான எதிரான சூழ்நிலையா இருந்தாலும் சரி, God is in control. அந்த நம்பிக்கையோட நிற்போம். அதனால தான் தானியேலை பற்றி இன்னைக்கு நம்ம படிச்சுட்டோம். பிகாஸ் தானியேல் நின்றதுனால் இன்றைக்கு அவர் ஒரு சாட்சியாக நம்ம முன்னால் நிற்கிறார். நாமும் சாட்சியாக நிற்க வேண்டும் என்றால் இருக்கிற சூழ்நிலை நடுவில் நம்மையும் தேவ சித்தத்திற்குள் இருக்கிறோம் என்பதை தெரிந்து அது தோல்வியானாலும் சரி, அது மோசமான சிச்சுவேஷனா இருந்தாலும் சரி, அது மற்றவர்களுக்கு அடிமை ஆக்கப்பட்டாலும் சரி, let us submit to the will of God because God has a great plan that we cannot see. அதற்காக நான் தேவனை துதிக்கிறேன்.
மீண்டும் அந்த முதலாவது அதிகாரத்தினுடைய கண்டினியூஷனுக்குள்ள நம்ம இன்றைக்கு இந்த தானியேலின் புஸ்தகம் முதலாவது அதிகாரத்துக்குள்ள வந்திருக்கிறோம். கடந்த நாளில் நம்ம ஆரம்பிக்கும் பொழுது 6வது வசனம் வரைக்கும் நம்ம பார்த்தோம். அந்த 7வது வசனத்தை பார்க்கும் பொழுது தானியேலுக்கும் கூட இருந்த 3 வாலிபர்களுக்கும் ஹனனியா, மிஷேல் அண்ட் அசரியா, இந்த 3 பேருக்கும் பெயர்கள் மாற்றப்பட்டதை அந்த இடத்துல நம்ம பார்த்தோம். பிரதர் டேனியல், ஆரம்பமாக நீங்க அந்த 2 வசனம் படிச்சிருக்கீங்களா? வேர்ஸ் நம்பர் 6 and 7. அவர்களுக்குள் யூதா புத்திரராகிய தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா என்பவர்கள் இருந்தார்கள். பிரதானிகளின் தலைவன் தானியேலுக்கு பெல்தெஷாத்தார் என்றும், அனனியாவுக்கு சாத்ராக் என்றும், மிஷாவேலுக்கு மேஷாக் என்றும், அசரியாவுக்கு ஆபேத் நெகோ என்றும் மறு பெயரிட்டார். தேங்க்யூ பிரதர். இந்த 3 பெயர்களுக்கும் என்ன அர்த்தம் என்று சொல்லி அந்த இடத்துல நம்ம பார்த்திருந்தோம். அதான் உங்க ஸ்கிரீன்ல நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறீங்க. தானியலுக்கு பெல்தெஷாசார் என்ற பெயருக்கு பெல் உடைய பிரின்ஸ் என்பது பெயர். அதாவது அந்த சல்தேய ஜனங்களுடைய அவர்களுடைய தேவர்களுக்கு ஒப்பான பெயர்களை இவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. யூத ஜனங்களாக இருந்த இவர்களுடைய பெயர்களை மாற்றி அந்த ராஜா நெபுகட்நேசர் ராஜா தங்களுடைய கல்ச்சருக்கு உகந்ததான பெயர்களை இவர்களுக்கு மாற்றி கொடுக்கறதை நம்ம பார்க்கிறோம். ஹனனியா உடைய அர்த்தம் beloved to the Lord, அதை மாற்றி illuminated by sun god என்ற ஷத்ராக் என்று மாற்றினார்கள். மிஷேலினுடைய who is as God என்பது அர்த்தம், தேவனை போன்றவன் என்பது அர்த்தம் மிஷவேலுக்கு. அதை போய் மேஷாக் என்று மாற்றி who is like Venus, அவர்களுடைய வீனஸ் காட் போல என்று மாற்றினார்கள். அசரியா, தேவன் எனக்கு துணை, the Lord is my help என்பது அர்த்தம். அதை மாற்றி அபேத் நேகோன் மாற்றி நேகோ என்கிற அந்த தேவனுடைய வேலைக்காரன் என்கிற அர்த்தம் வரக்கூடிய பெயர்கள் கொடுக்கப்பட்டது. நம்ம இங்க பார்க்கிறது, இப்ப தானியேலும் அவருடைய 3 நண்பர்களும் அந்த சிறிய வாலிப நாட்களிலே அவர்கள் பிரிசனர்ஸ் ஆஃப் வார் ஆக கொண்டு வரப்பட்டு தங்களுடைய கல்ச்சருக்குள் ஈடுபட வைத்து தாங்கள் எந்த பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தார்களோ அதிலிருந்து அவர்களை மாற்றிவிடும்படி தேவையான எல்லா காரியங்களையும் செய்யப்படுவது இந்த இடத்துல பார்க்கிறோம். ஆனால் அதன் மத்தியிலும் தெய்வ பயத்தோடு இவர்கள் நிற்பதை நம்ம பார்க்கிறோம். அண்ட் பிரதர் டேனியல், அடுத்த 2 வசனம் கூட ஒன்னு படிச்சிடுறீங்களா? ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானமும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி நாடிகளின் தலைவரிடத்தில் வேண்டிக் கொண்டான். ஓகே பிரதர், அந்த வசனத்தோட நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். பாருங்க, தானியேலுக்கு இந்த 3 பேரையும் அவங்க செலக்ட் பண்ணி இந்த யூதர்களாக பிடித்து கொண்டு வரப்பட்டவர்களிலிருந்து வாலிபர்களை ராஜாவின் வேலைக்கென்று சொல்லி 3 வருஷம் ட்ரைனிங் பண்ணும்படியாக செலக்ட் பண்ணப்பட்டவர்கள். அப்படி செலக்ட் செய்யப்பட்டவர்களுக்காக ராஜாவின் ஆகாரத்தை கொடுக்கும்படி அங்கே ராஜா கட்டளை இடுகிறார். ஆனால் தானியேல் ஹீஸ் டேக்கிங் அ டிசிஷன். ராஜாவின் ஆகாரம் எனக்கு வேண்டாம், எங்களுக்கு நீங்க ஜஸ்ட் வெஜிடபிள்ஸும் தண்ணீரும் மட்டும் தந்தா போதும். அது கீழே நம்ம வரும்போது 11வது வசனத்துல நம்ம இடத்துல பார்ப்போம். பிரதர், 11வது வசனம் படிச்சிடுறீங்களா? அப்புறம் திருப்பி we will come back to the top 11th verse. அப்பொழுது பிரதானிகளின் தலைவனாலே தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா என்பவர்களின் மேல் விசாரிப்புக்காரனாக வைக்கப்பட்ட மேல்ஷார் என்பவனை தானியேல் 10 நாள் வரைக்கும் உமது அடியாரை சோதித்து பாரும், எங்களுக்கு புசிக்க பருப்பு முதலான மரக்கறிகளையும் தண்ணீரை எங்கள் முகங்களையும் ராஜ போஜனத்தில் புதிக்கிற வாலிபருடைய முகங்களையும் ஒத்துப்பாரும், காண்கிறபடி உமது அடியாருக்கு செய்யும் என்றார். ஆமா, பாருங்க, இங்க தானியேல் நம்ம பாக்குறோம் 11, 12 வசனங்கள்ல தானியேல் அங்க சொல்கிறார், அந்த மெல்ஷாருங்கிறவனை அவரை பார்த்து சொல்கிறார், எங்களுக்கு நீங்க இந்த ராஜா சொன்ன ஆகாரம் எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு நீங்க வெறும் பருப்பும் அதாவது வெஜிடபிள்ஸும் வெறும் தண்ணீரும் தாங்க. அதுக்கப்புறம் 10 நாளைக்கு அப்புறம் நாங்க மற்றவங்க இந்த கறி, இந்த மீட், இந்த ரிச் ஃபுட் சாப்பிட்றவங்களும் எங்களையும் கம்பேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க முடிவெடுங்கன்னு சொல்லி. ஏனென்றால் இந்த மெல்ஷார்னு சொல்லக்கூடிய அவர் ராஜாவின் கட்டளையின் பிரகாரம் இந்த செலக்ட் ஆன இந்த வாலிபர்களுக்கு ராஜாவின் ஆகாரத்தையும் ராஜாவின் வைனையும் கொடுக்க வேண்டியது அவருடைய கட்டளை. இந்த இடத்துல அந்த கட்டளையை மீற முடியாது. ஆனால் தானியேல் பாருங்க, அந்த 17வது வயசுலேயே அவ்வளோ கமிட்மெண்டோட, அதுதான் இந்த ஸ்கிரீன்ல அந்த 2 ஸ்கெட்சை நீங்க பாக்குறீங்க. அவங்க அந்த ஃபுட்டை கொண்டு போய் அந்த வைன் கொடுக்கும்போது வேண்டான்னு தானியேல் சொல்றதும், கீழே ஹாஃப்ல நீங்க பாக்குற ஸ்கெட்ச் தான் தானியேல் கூட இருந்த மற்றவர்கள் அந்த நல்ல ஆகாரத்தை சாப்பிடுகிறார்கள். அங்கே நல்ல நான்வெஜ்ஜும் காரியங்கள் எல்லாம் கொடுக்கறது, அவங்க தேர் என்ஜாயிங் தேர் ஃபுட். ஆனால் தானியேலும் இந்த 3 பேரும் அந்த ஃபுட்டை மாற்றி அது எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு வெஜிடபிள் போதும்னு சொல்லி. இந்த இடத்துல நம்ம ஆழமா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு காரியம், நான் சொன்னேன், தானியேலும் கூட இருந்தவர்களும்
தோரா என்று சொல்லக்கூடிய அன்று இருந்த மோசையின் கட்டளைக்கு பிரமாணத்தை கீழ்ப்படிந்தவர்கள், அதுல ட்ரெயின் பண்ணப்பட்டவர்கள், இவர்களுடைய தாய் தகப்பன்மார் இவர்களை நல்ல முறையில் தெய்வ பயத்திலும் கட்டளைகளிலும் மோசையின் கட்டளைகளிலும் வளர்த்தி கொண்டு வந்ததினால் இவர்கள் இந்த ராஜாவின் ஆகாரத்தை வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு அந்த மனது வந்து. ஸோ டேனியல் வாஸ் a person who was brought up in the fear of God. அவங்களுடைய அந்த தெய்வத்தை பயப்படும்படி அந்த ஒரு தெய்வ பயத்தில் வளர்த்தி கொண்டு வரப்பட்ட வாலிபர்கள் பாருங்க. புதிய தேசத்தில் வந்து அவங்க தாய் தகப்பன் இல்லை, குடும்பத்தில் யாரும் பார்க்கறதுக்கு இல்லை, அவர்கள் வேறொருவருடைய ஆளுகையில் இருக்கும் பொழுதும் கூட அதை வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அந்த 17 வயசு 18 வயசு அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய அந்த வாலிபர்கள் அதை சொல்லணும்னா, இட் ஷோஸ் த சைன் ஆஃப் கமிட்மெண்ட் அண்ட் இட் ஷோஸ் த சைன் ஆஃப் லீடர்ஷிப் இன் அ பர்சன். அதான் தொடர்ந்து தானியேலை பத்தி நம்ம இன்னைக்கும் படிக்கிறோம்னு சொன்னா, he was a great leader whom God had chosen. He's a man of integrity and a man of commitment. அந்த இடத்துல ராஜாவின் சாப்பாடு ஒரு சாதாரண வாலிபனை அந்த இடத்துல விட்டுருந்த, ஒருவேளை நம்ம யாராச்சும் அந்த ஸ்டேஜில் விட்டுருந்தா, ராஜாவின் சாப்பாடு கிடைக்குது சந்தோஷமா சாப்பிடலாமேன்னு சொல்லி, இங்க எந்த கஷ்டமும் இல்லை, நம்ம வீட்டை கூட நல்லா இருக்கிறோம்னு சொல்லி ஒருவேளை நம்ம அந்த ஒரு டெம்டேஷனுக்கு கிவ் அப் பண்ணியிருப்போம். கூட இருக்கிறவங்க கூட செலக்ட் ஆனவங்க எல்லாம் நல்ல சாப்பாடு சாப்பிடும்போது நம்மளும் அதுக்கு கீழ்ப்படிந்திருப்போம். ஒருவேளை தானியலுக்கும் உள்ள அந்த மனுஷிகமான ஆசை இருந்திருக்கலாம். ஆனால் தானியல் கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறவனாய் தன்னை காண்பித்தான் என்பதுதான் அங்க முக்கியமான காரியம். He was willing to obey the Torah. இந்த தோரா என்கிறது பழைய ஏற்பாடின் பல புஸ்தகங்கள் சேர்ந்து அந்த கற்பனைகள் எல்லாம் சேர்த்து கொடுக்கப்பட்ட ஒரு பாகம். இதை யூதர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பின்பற்றினார்கள். அப்படி ஒரு பயபக்தியோட வாழ்ந்த பேக்ரவுண்ட் அவர்களுக்கு இருந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கும் இந்த பாகத்துல தானியேலை பார்க்கும் பொழுது நாம் பேரண்ட்ஸாக இருக்கக்கூடிய நாம் பார்க்க வேண்டியது நமது குழந்தைகளை அந்த தெய்வ பயத்தில், ஆண்டவருடைய வார்த்தையின் பயத்தில், ஆண்டவருடைய கட்டளைகளின் பயத்தில் நம்ம எவ்வளவு தூரம் வளர்த்தி கொண்டு வருகிறோமோ, இந்த தானியேலை போல அவர்களும் நாளைக்கு அவர்களுடைய ஃபியூச்சர்ல சூழ்நிலைகள் வரும்பொழுது கர்த்தருக்காக நிற்க அது நேரிடும். அது அவர்களுடைய வாழ்க்கையில் ஃபியூச்சர்ல அவர்களுக்கு ஒரு பெரிய கிருபையின் ஆசீர்வாதமாய் மாறும். நம்ம கீழே பார்க்கிறோம் பாருங்க, இந்த 8 முதல் 16 வரைக்கும் வசனங்கள்ல தானியேல் செய்த காரியம். முதலாவது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், டேனியல் பர்பஸ்ட் இன் ஹிஸ் ஹார்ட். தானியேல் தன்னுடைய இருதயத்தில் அவன் முடிவு எடுத்தான். அதான் அங்க வசனம் படிக்கும் பொழுது நம்ம பார்க்கிறோம், டேனியல் டிசைடட் தட் he did not want to have the food of the king. ராஜாவின் சாப்பாடு எனக்கு வேண்டான்னு அவன் மனசுல ஒரு டிசிஷன் அவன் எடுக்கிறான். அந்த டிசிஷன்ல ஸ்ட்ராங்கா நிக்கிறான். அந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு காரணம், he did not want to defile himself. தன்னை அசுத்தப்படுத்த விரும்பவில்லை. அப்படியே தான் வசனம் சொல்லுகிறது இல்லையா பிரதர் டேனியல்? அந்த வசனம் ஒன்று படிச்சிடுறீங்களா பிரதர் டேனியல்? அந்த 12th verse நினைக்கிறேன், 11-12. 10 நாள் வரைக்கும் அது அடியாரை சோதித்து பாரும், புசிக்க பருப்பு முதலான மரக்கறிகளின் குடிக்க தண்ணீரையும் கொடுத்து எங்கள் முகங்கள் ராஜ போஜனத்தில் புசிக்கிற வாலிபருடைய போஜனையும் ஒத்து பாரும், பின்பு நான் காண்கிறபடி உமது அடியாருக்கு செய்யும் என்றான். ஓகே பிரதர், அங்கே நிக்கட்டு பாருங்க. பின்பு நீங்கள் எங்களை பார்த்துட்டு உங்க அடியாருக்கு நீர் எங்களை எப்படி பார்க்கிறீரோ அதன் பிரகாரம் செய்யுங்கள் என்று சொன்னான். ஆனால் அதற்கு முன்னாலே 8, 9, 10 வசனங்களை படிக்கும்போது நமக்கு தானியேல் ஏன் இதை செய்தான் என்று, தானியேல் இப்பொழுது தைரியமா சொல்றேன், நீங்க எங்களை 10 நாள் விடுங்க, நாங்க இதை சாப்பிடுறோம், அதுக்கப்புறம் நீங்க பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க. ஏன் பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க? 8ல இருந்து படிக்கிறீங்க பிரதர், 8 to 10. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பான பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டார். தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். தலைவன் தானியேலை நோக்கி, உங்களுக்கு போஜனத்தையும் பானத்தையும் குறித்திருக்கிற ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு நான் பயப்படுகிறேன். அவர் உங்களோடு வந்த வாலிபரின் முகங்களை பார்க்கிலும் முகங்கள் வாடி போனவர்களாக காண வேண்டியதென்ன? அதனால் ராஜா என்னை சிறைசேதம் பண்ணுவாரே என்றான். ஓகே, தேங்க்யூ பிரதர். பாருங்க, அந்த கிளியர் அந்த 8 to 10 verses ரொம்ப தெளிவா கொடுக்கப்பட்டிருக்கு. தானியேல் ராஜாவின் உணவினாலும் ராஜாவின் பானியத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்த விரும்பாததினால், அப்படி என்றால் தன்னை அடிமையாக கொண்டு போன ஒரு ராஜாவின் உணவு தன்னை தீட்டுப்படுத்தும் என்பதை உணர்ந்திருந்த அந்த தானியேலின் அந்த உணர்வுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். எதை சாப்பிடக்கூடாதோ, அதாவது அவர்களுடைய தேவர்களுக்கு பிரதிஷ்டிக்கப்பட்ட ஆராதனை, அவர்களுடைய கலாச்சார பிரகாரம் தயார்படுத்தப்பட்ட ஆகாரம், அதை உண்டால் அது அவனை தீட்டுப்படுத்தும் என்கிற அந்த உணர்வு தானியேலுக்குள் இருந்ததினால் தானியேல் தன்னை தீட்டுப்படுத்த விரும்பவில்லை. இந்த இடத்துல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய ஒரு டீப் ரியாலிட்டி என்னன்னு சொன்னா, தானியேலுக்கு மனசுக்குள்ள தெரியும் இதனை தீட்டுப்படுத்தும் என்று சொல்லி, இந்த தீட்டுப்படுத்துகிற இந்த பொருளை நான் அவாய்ட் பண்ண வேண்டும் என்ற ஒரு ஸ்ட்ராங் டிசிஷன். அதுதான் டேனியல் பர்பஸ் இன் ஹிஸ் ஹார்ட். தன்னுடைய உள்ளத்துல he had a very clear purpose as to why, ஏன் அந்த
அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், அந்த நேபுகத்நேசர் அந்த கல்தேய கல்ச்சர்ல ராஜாவினுடைய கட்டளையை நீங்க எதிர்த்தீங்கன்னா நீங்க கொல்லப்படலாம். அதுதான் அந்த அதிகாரி அங்க தானியேல் கிட்ட சொல்றேன். ஐ மீன், மற்றவர்களை விட உங்களை பார்க்கும் பொழுது நீங்கள் மெலிந்தவர்களாய் காணப்பட்டால் ராஜா என்மேல் குற்றம் காணுவான். ராஜாவின் கட்டளை பிரகாரம் உங்களுக்கான ஆகாரத்தை நான் தரவில்லை என்றால் அவன் என்னுடைய தலையை வெட்டி விடுவான். அவ்வளவு ஸ்ட்ரிக்டான ஆர்டர்ஸ், ராஜாவினுடைய ஆர்டர்ஸை ஃபாலோ பண்ணலைன்னா அவ்வளவு ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு ரெஜிம், ஒரு ரூல் அந்த காலத்துல. அந்த இடத்துல போய் தானியேல் பாருங்க, he is already decided, தன்னுடைய இருதயத்தில் he has already purposed that he will not eat. நான் அந்த ஆகாரத்தை உண்ண மாட்டேன், அந்த பானத்தை நான் குடிக்க மாட்டேன் என்று தெளிவாக அந்த தானியேல் அங்க இருப்பதை நாம் பார்க்கிறோம். அவர் கூட இருக்கிற அந்த 3 பேர் ஷத்ரக், மேஷக், அபேத்நேகோ அதே டிசிஷன்ல நிற்கிறார்கள். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறது, see the commitment which they have, தாங்கள் படித்த அந்த கற்பனைகளுக்கு, தங்களுடைய தேவனுக்கு உள்ள அந்த ஒரு கமிட்மெண்ட்டை எவ்வளவு ஹை பிரஷர், ராஜாவின் கட்டளையில் உயிர் போகக்கூடிய சூழ்நிலையிலும் கூட விட்டு கொடுக்காத அதை கடைபிடிக்கக்கூடிய ஒரு இருதயத்தை இந்த தானியேலுக்குள் இருந்தது, தானியேல் நண்பர்களுக்குள் இருந்தது. ஆகையால் தேவன் இவர்களை தேர்ந்தெடுத்து ஒரு பெரிய பதவிக்குள்ளும் பெரிய தேவனுடைய திட்டத்திற்குள்ளும் இவர்களை கொண்டு வந்தார்கள். இன்னைக்கு நம்ம வாழ்விலும் we need to take this very seriously. சில சூழ்நிலைகளில் காம்ப்ரமைஸ் வராமல் ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய கொஞ்சம் பிரயாசமாக இருந்தாலும் இந்த மாதிரி உறுதியான ஒரு மனதுடன் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து நிற்கிறவர்களுக்கு தேவன் அந்த கிருபைகளை தருவார். அது மட்டுமல்ல, அந்த வசனத்துல நம்ம படிக்கிறோம், தானியேலுக்கும் என்னுடைய நண்பர்களுக்கும் அந்த அதிகாரியின் கண்களில் தயவு கிடைத்தது. இந்த தயவை தந்தது தேவன். திஸ் இஸ் கிரேஸ் ஆஃப் காட். இதைத்தான் தேவனை எந்த சூழ்நிலையும் கர்த்தருக்காக நிற்பேன் என்று சொல்லக்கூடிய ஒருவருக்கு தேவனுடைய கிருபை அதிகமாக கிடைக்கும் என்பதற்கு அடையாளமாகத்தான் இந்த தானியேலுக்கு நடந்த இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இங்க கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அண்ட் he had favor in the eyes of that authority. அந்த பர்சன் தானியேல் மேல் தயவு கூர்ந்து கடைசியாக அவர் எக்ரி பண்ணுகிறார். ஓகே, நான் 10 days நான் ட்ரை பண்றேன்னு சொல்லி பாருங்க. Daniel did not want to defile himself. அப்புறம் அந்த அஷ்பெனாஸ்னு சொல்லக்கூடியவருடைய கன்சர்ன் இது. அஷ்பெனாஸ்னு சொல்லக்கூடியவர் தான் அதுக்கு ஒரு முக்கியமான ராஜாவின் கட்டளையை ஏற்றெடுத்து இதை நடப்பிக்க வேண்டியவர். அவருக்கு ஒரு பயம், நான் உனக்கு இந்த ஆகாரத்தை தரலன்னா என்னுடைய தலையை சிறைச்சேதம் செய்து விடுவார்களே என்று சொல்லி பயப்படுகிறார்கள். இருந்தாலும் தானியேல் அந்த மனுஷனுக்கு முன்பதாக he is getting a favor. அதுதான் தானியேலினுடைய ஃபர்ஸ்ட் டெஸ்ட் என்று சொல்லி அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அந்த டெஸ்ட் ரிசல்ட்ஸ் அண்ட் சொல்யூஷன் சொல்லும் பொழுது ஃபைனல் சொல்யூஷன் என்னன்னா, தானியேல் எதை கேட்டாரோ, தானியேல் எதை விரும்பினாரோ அதற்கு தம்மை விட்டு கொடுக்கிறார்கள் என்பதை தான் அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். and he is getting it. பாருங்க, the Daniel dilemma என்று சொல்லப்படும். அந்த Daniel dilemma சொன்னா how to stand firm and love well in a culture of compromise. பாருங்க, தானியேலுக்கு அந்த வைன் வேணுமா, அந்த ஃபுட் வேணுமா, இந்த டைலமாக்குள்ள தான் அவர் இருக்கிறார். ஒரு மனுஷனாக அந்த டைலமா கண்டிப்பா அவருக்கு இருந்திருக்கும். ஆனாலும் தன்னுடைய தேவனுடைய கட்டளைகளை கடைபிடிக்க, பாருங்க மேல பிக்சர்ல ஜஸ்ட் அந்த ஸ்கெட்ச் தான். அங்க அந்த மீட் லோவ்ஸ் இதெல்லாம் வச்சுட்டு அதற்கு முன்னால் உட்கார்ந்து கொண்டு அது வேண்டாம், அந்த வைன் அங்க அந்த பவுல்ஸ்ல இருக்கு, அது வேண்டான்னு சொல்லி தேவனுக்கென்று சொல்லி நிற்கும்படி முதலாவது அவன் அதிகாரிகளுக்கு எதிராக செயல்பட வேண்டும், இரண்டாவது ராஜாவுக்கு எதிராக செயல்பட வேண்டும், மூன்றாவது தன்னுடைய இஷ்டங்களை அங்க he has to put weightage, தன்னுடைய விருப்பங்களை அங்க எடுத்து சொல்லும் பொழுது அதை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்னு தெரியாது. ஆனால் இதற்கெல்லாம் நடுவில் தேவனை நம்பி அந்த டைலமாவின் நடுவில் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து தானியேல் அங்க எடுத்து சொல்வதை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு காலையில இந்த ஒரு கேரக்டர் தான் தேவனுக்கு மிகவும் பிடித்ததான ஒரு கேரக்டர். அதான் எசேக்கியேல் 14ஆம் புஸ்தகம் 14வது அதிகாரத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. டேனியல், கேன் யூ ரீட் தட்? எசேக்கியேல் 14:14. அந்த இடத்துல அங்க தானியேலை பத்தி, நோவா, டேனியல் அண்ட் யோப், இந்த 3 பேரை பற்றி எசேக்கியேல் 14:14 14. அப்பொழுது நோவா, தானியேல், யோபு ஆகிய 3 புருஷரும் அது நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். பாத்தீங்களா? அது அங்க அந்த 14 இருங்க, அவர் தங்களுடைய நீதியினால் தங்களுடைய ஆத்துமாவை தப்புவிப்பார்கள். அப்படி என்றால் அவ்வளவாக தேவனுடைய கட்டளையை பின்பற்றக்கூடிய நீதி தானியேலுக்கு இருந்தது. நோவா, யோபு, தானியேல் இந்த 3 பேரும் தங்களுடைய நீதியினால் தங்களை தப்புவிப்பார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் என்ற அந்த வசனம் அதே அதிகாரத்தில் பிரதர் அந்த சேம் எசேக்கியேல் 14 20வது வசனம் படிச்சிடுறீங்களா? அங்க மீண்டும் சொல்லப்பட்டிருக்கு 20th verse. நோவாவும் தானியேலும் யோபுவும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்களே அல்லாமல்
குமாரனை ஆகிலும் குமாரத்தியை ஆகிலும் தப்புவிக்க மாட்டார்கள் என்று என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்பதை கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். பாருங்க, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். இந்த 20வது அதிகாரத்தில் இன்னொரு எம்பசிஸ் ஆண்டவர், 20வது வசனத்தில் இன்னொரு எம்பசிஸ் ஆண்டவர் தருகிறார். அவர் தங்கள் ஆத்மாவை அல்லாமல் தங்கள் மகனையோ மகளையோ குழந்தைகளையோ கூட உள்ள யாரையும் ரட்சிப்பதில்லை, தங்கள் நீதியின் நிமித்தம் தங்களுடைய ஆத்மாவை ரட்சிப்பார்கள். இது ரொம்ப தெளிவா, இன்னைக்கு சொசைட்டில நம்ம எடுத்து சொல்ல வேண்டிய காரியம், நம்ம குழந்தைகளுக்கு நம்ம சொல்ல வேண்டிய காரியம். அப்பா அம்மா பயபக்தியோடு இருந்ததுனால் குழந்தைகளுடைய ஆத்மாவுக்கு ஒரு நீதி கிடைக்க போறதில்லை. அவங்க வாழ்க்கைக்கு பிரகாரம் தான் அவங்க வாழ்க்கைக்கு நீதி, நம்ம வாழ்க்கை பிரகாரம் தான் நமக்கு நீதி. இது தேவனுடைய கட்டளை, இது தேவனுடைய நீதி. இன்றைக்கு காலையில இந்த தானியேல் புஸ்தகத்தை படித்து கொண்டு இருக்கிற வேலையில ஏன் இந்த கமிட்மெண்ட் ஆஃப் டேனியல் நம்மளுடைய வாழ்க்கையில கொஞ்சம் பர்சனல் ஒரு லெசனாக நம்ம அனைவரும் அதை ஏற்றெடுப்போம். டேனியல் வாஸ் கமிட்டட் பிகாஸ் he knew that his God had a purpose about his life. கர்த்தருக்கென்று சொல்லி வாழணும், கர்த்தருடைய கட்டளைகளை விட்டு மாறக்கூடாது என்று சொல்லி நிற்கும் பொழுது அந்த இடத்துல அவன் தயவை பெறுகிறான். ராஜாவின் கட்டளை கூட மீறி நிற்க தேவன் அங்கு அந்த அதிகாரியின் கண்களில் அவனுக்கு தயவை கொடுப்பதை நம்ம அந்த இடத்துல பார்க்கிறோம். அந்த டைலமா ஓவர் கம் பண்றதுக்கு தானியேலினால் முடிகிறது. அவர் 3 நண்பர்களும் பாருங்க, டு ஈட் ஆர் நாட் டு ஈட் என்பதுதான் அந்த இடத்துல அந்த பிரச்சனை டேனியலுக்கு. தட் இஸ் த டைலமா, டு ஈட் ஆர் நாட் டு ஈட். ஆனால் அதை சாப்பிடாமல் தம்மை தீட்டுப்படுத்தாமல் இருக்கும் பொழுது பிரதர் டேனியல், நீங்க அந்த 13வது வசனத்திலிருந்து 16 வரைக்கும் படிச்சிடுறீங்களா? 13 to 16, டேனியல் 1 13 to 16. எங்கள் முகங்களையும் போதத்தில் புசிக்கிற வாலிபருடைய முகங்களையும் ஒத்துப்பாரும், பின்பு நீ காண்கிறபடி உமது அடியாருக்கு செய்யும் என்றான். அவன் இந்த காரியத்திலே அவர்களுக்கு செவி கொடுத்து 10 நாளளவும் அவர்களை சோதித்து பார்த்தான். 10 நாள் சென்ற பின்பு ராஜ போஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கிலும் அவர்கள் முகம் அலையுள்ளதாகவும் சரீரம் புஷ்டியுள்ளதாகவும் காணப்பட்டது. மேல்ஷார் அவர்கள் புசிக்க கட்டளையான போஜனத்தையும் அவர்கள் குடிக்க கட்டளையான திராட்சையும் நீக்கி வைத்து அவர்களுக்கு பருப்பு முதலானவைகளை கொடுத்தான். ஓகே, தேங்க்யூ பிரதர். இங்க பாத்தீங்களா, ராஜாவின் கட்டளத்தை மீறும்படி அந்த மெல்ஷாரும் கூட சேர்ந்து அவர்களுக்கு ஒத்துழைக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் தானியேல் அங்க சொன்ன ஒரு காரியம் உண்டு, 10 நாள் எங்களை ட்ரை பண்ணி பாருங்க, அதுக்கப்புறம் மற்றவங்களோட எங்களை கம்பேர் பண்ணுங்க, அப்புறம் நீங்க டிசைட் பண்ணுங்கன்னு சொல்லி, அதே மாதிரி அந்த 10 நாளுக்கு பின்பு அந்த வசனம் சொல்லுகிறது, மற்ற வாலிபர்களை விட, மற்ற அந்த ஆகாரம் புசித்த வாலிபர்களை விட இவர்கள் நல்ல ஹெல்த்தாக, நல்ல ஸ்ட்ரென்த் உள்ளவர்களாய், பார்ப்பதற்கு நல்ல வலிமையுள்ள வாலிபர்களாய் மற்றவர்களை விட நல்லபடியாக காட்சி அளித்தார்கள். அதனால் மெல்ஷார் அவர்களுக்கு அந்த ராஜபோகனத்தை மாற்றி தொடர்ந்து அந்த பருப்பும் வெஜிடபிள்ஸும் அவர்கள் கொடுக்கும்படி முடிவு செய்தார். இன்றைக்கு காலையில இந்த வசனங்களை கேட்டுக்கொண்டு இருக்கிற நாம், இந்த வசனங்களை படித்து கொண்டு இருக்கிற நாம் ஒரு காரியத்தை உணர்ந்து கொள்ளணும். நம்மளுடைய மனுஷ புத்தி, சயின்ஸ், லாஜிக், நம்மளுடைய பழக்கங்கள் சொல்லும் நான்வெஜ் ஃபுட் இஸ் ஹெல்த்தியர் தேன் வெஜிடேரியன் ஃபுட் என்று சொல்லி, ஆனால் இந்த இடத்துல தேவனுடைய ஃபேவர் இறங்குவதை நம்ம பார்க்கிறோம். வெஜிடேரியன் ஃபுட்டை சாப்பிட்ட அவர்கள் மற்ற சாப்பாட்டை, ராஜாவின் சாப்பாட்டை விட அதிகமாக பொர்ஷிப்ப பெற்றவர்களாய், அதிகமாக பலனடைந்தவர்களாய் காணப்பட்டார்கள் என்று சொல்லி, அப்படி என்றால் இதன் மூலம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய காரியம், தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு நீ எதை உண்கிறாய், எந்த சூழ்நிலையில் இருக்கிறாய், நீ எப்படி மற்றவர்களுக்கு இல்லாத இருக்கிறது உனக்கு இல்லாமல் இருக்கலாம், நீ சில வேலையில கொஞ்சம் வாழ்க்கையில சில காரியங்களில சில குறைவுள்ள காரியங்களை அனுபவிக்கிறவனாக இருக்கலாம், அனுபவிக்கிற மகளாக இருக்கலாம், ஆனால் மற்றவர்களை விட மேன்மையாக தி எண்ட் ரிசல்ட் இஸ் வாட் மேட்டர்ஸ். அதான் கீழே பார்க்கிறோம், டேனியலின் டெஸ்ட் அண்ட் ரிசல்ட்ஸ். இந்த டேனியலும் தன்னுடைய நண்பர்களும் மற்றவர்களை விட மேன்மையானவர்களாக காணப்பட்டார்கள். அந்த இடத்தில் தேவனுடைய ஃபேவர் அவர்களுக்கு இருந்தது, அவர்களுடைய சரீரம் புஷ்டி பிராபித்தது, அவர்கள் மற்றவர்களை விட நல்லவர்களாக இருக்கதை கண்டு அந்த அதிகாரியை யாரும் கேட்காம அவரே அதை தொடர்ந்து அந்த ஆகாரத்தை கொடுக்காங்க ஒரு முடிவெடுக்கிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் அரசாங்கத்தின் கட்டளைகளை மீறக்கூடிய வல்லமை தேவ பிரசன்னத்திற்கு உண்டு. அரசாங்கத்தின் கட்டளைகளுக்கு மேல் ஒரு ஃபேவர் தேவன் தம்முடைய குழந்தைகளுக்கு தருவார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கக்கூடிய நாம் கர்த்தருக்கு சாட்சியாக நிற்கும்படி அழைக்கப்பட்டவர்கள். தானியேல் சாட்சியாய் நின்றதுனால் இந்த ரிசல்ட்டை அவனால் காண்பிக்க முடிந்தது. எங்க நடக்காது என்று எல்லாரும் நினைத்தார்களோ அந்த இடத்தில் கர்த்தர் அதை நடப்பித்து காண்பித்தார். இன்றைக்கு தானியேல் தேவனுடைய திட்டங்களுக்கு முதல் சாட்சியாக நிற்பது தன்னுடைய சொந்த உடல் அங்கே கம்பேரிசன்ல கொண்டு வரப்படும் போது, அதாவது சொந்த வாழ்க்கையில முதலாவது தேவனை கீழ்ப்படியக்கூடிய ஒரு சுபாவம் இருக்கிற ஒருவனை கர்த்தர் லீடர்ஷிப்புக்குள்ள கர்த்தர் அழைப்பார். and that is the call of God. இன்னைக்கு காலையில தானியேல்
என்கிற பர்சன், தானியேலுடைய நண்பர்களுக்குள்ள இருக்கிற அந்த லீடர்ஷிப்னால தான் தானியேல் அந்த தேசத்தில் உயர்த்தப்பட்டான், கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்டான். தானியேலை பற்றி நம்ம பார்க்கிறோம், தங்களுடைய நீதி நிமித்தம் அவர்கள் தங்களை ரட்சித்துக் கொள்வார்கள். இன்றைக்கு we also personally ஏதாவது இடத்துல காம்ப்ரமைஸ் ஆக நம்ம இருந்திருந்தா, இன்னைக்கு காலையில let us decide, ஆண்டவரே ஒரு தானியேலை போல உங்களுடைய வார்த்தையின் கீழ்ப்படிந்து நிற்க, உங்களுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நிற்க எங்களுக்கு கிருபை தாருங்கன்னு சொல்லுவோமா? அதற்கப்புறம் 17வது வசனம் பார்க்கிறோம். பிரதர் டேனியல் படிக்கிறீங்களா? டு தீஸ் 4 young men God gave knowledge and prophecy. பாருங்க, இவங்க கீழ்ப்படிந்ததுனால, தேவனுடைய கட்டளைகளுக்கு இவர்கள் ரெஸ்பெக்ட் கொடுத்ததுனால, கர்த்தர் இவர்களை மற்றவர்களை விட ஞானத்திலும் அறிவிலும் அண்ட் தானியேலுக்கு விஷன்ஸ் அண்ட் ட்ரீம்ஸ் சொல்லக்கூடிய ஒரு வரத்தையும் என் தேவன் கொடுப்பதை பார்க்கணும். 17வது வசனம் படிச்சுருங்க பிரதர். இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவன் ஆக்கினார். பாருங்க, தானியேலை சொப்னங்களை அறியக்கூட அறிவுள்ளவன் ஆக்கினால், அதான் அதுக்கப்புறம் அடுத்தாவது 2வது அதிகாரத்திலிருந்து நம்ம பார்ப்போம் எப்படி அவன் சொப்னங்களை விவரித்து சொல்கிறான். அதற்கான வரத்தை தேவன் அவனுக்கு கொடுத்தார். He had a special gift என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த ஸ்பெஷல் கிஃப்டை பெறணும்னா முதலாவது தேவ பாதத்தில் ஒரு கீழ்ப்படிதல்ங்கிறது அவசியம். அதனால தான் தானியேல் அதை பெற்றான். அவர்கள் கீழ்ப்படிந்ததுனால, தேவ கட்டளைகளுக்கு ராஜாவின் கட்டளையை விட மதிப்பு கொடுத்ததுனால, these 4 young men were given, தேவன் அவர்களுக்கு அறிவையும் ஞானத்தையும், நாலேஜ் அண்ட் ப்ரொஃபிஷியன்சி இன் ஆல் லிட்ரேச்சர் அண்ட் விஸ்டம், இவர்களுக்கு ஞானத்தை தேவன் கொடுத்தார். இன்னைக்கு ஞானத்தை விரும்புகிற நாம், தெய்வ சந்நிதியில் அறிவோடு வாழ விரும்புகிற நாம், இந்த மோசமான உலகத்துக்குள் கர்த்தருடைய கிருபையில் நிற்க விரும்புகிற நாம், இதை தேவனிடத்திலிருந்து பெற வேண்டிய ஒரு கிருபை இது. இந்த அறிவும் ஞானமும் விஸ்டம் எல்லாமே கர்த்தர் தரு, இந்த வரங்கள் தேவன் தருகிறது. அதை பெற வேண்டும் என்று சொன்னால், இந்த சூழ்நிலைகளுக்கு ஒத்தவர்களாய் போனால் அது கிடைக்காது. அந்த சூழ்நிலைகளுக்கு மேல் நின்று கர்த்தருக்கு பயப்படுகிற கர்த்தாவை நீர் பார்த்துக் கொள்வீர் என்கிற நம்பிக்கையை வெளிப்படுத்த விரும்புகிற ஒரு தெய்வ மனுஷனுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய கிருபைகள் கர்த்தர் தருவதை தான் இந்த 17வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். God gifted Daniel with the understanding of all visions and dreams. இது தானியேலுக்கு அதுவரைக்கும் இல்லாத ஒரு காரியத்தை கர்த்தர் அப்பொழுது கொடுத்தார் என்று 17வது வசனம் சொல்லுகிறது. அவனுடைய வாழ்க்கையில் முதலாக இந்த கிஃப்டை கர்த்தர் அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். ஒரு திட்டத்தோட தானியேலை அங்க கொண்டு வந்த தேவன் அந்த திட்டத்துக்கு தேவையான கிஃப்டை அவனுக்கு கொடுத்து அவனை எக்யூப் பண்ணுகிறார். தானியேலே, யூ ஆர் நாட் வீக். நீ இதை சாப்பிட்டதுனால் நீ குறைவுள்ளவனாய் காணப்பட மாட்டாய், நீ மற்றவர்களோட பெட்டராக இருப்பாய். அது மட்டுமல்ல, ராஜாவின் கண்களுக்கு உன்னை மேன்மை உள்ளவனாக காண்பிப்பதற்கான கிஃப்ட் ஏதோ நீ எடுத்துக்கோ என்று சொல்லி தேவன் கொடுப்பதையும் தன்னுடைய கூட உள்ள நண்பர்களுக்கு கொடுப்பதையும் அந்த இடத்துல பார்க்கிறோம். தட் மீன்ஸ் அவர்கள் கர்த்தருக்கு பிளீசிங்காக காணப்பட்டார்கள். தேவ சமூகத்தில் கர்த்தருக்கு பிரசாதம் உள்ளவர்களாக இவர்கள் காணப்பட்டார்கள். அதனால God gave them that gift. அப்பொழுது தானியேலின் வாழ்க்கையில் இருந்து படிக்க வேண்டிய சில பாடங்கள் உண்டு. பாருங்க, அடுத்து 18 21 வசனங்களுக்குள்ள வரும்பொழுது அந்த வசனங்கள் கிளியராக சொல்லுகிறது what happened to them. அதாவது at the end of the days இவர்கள் ராஜாவுக்கு முன்பதாக கொண்டு வந்து நிறுத்தப்பட்டதை 18வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அவர்கள் நேபுகத்நேசருக்கு முன்பதாக கொண்டு நிறுத்தப்படுகிறார்கள். they were prepared and brought. அதுக்கப்புறம் அந்த ராஜா அவர்களோடு பேசுகிறார். பேசும் பொழுது ராஜா தானியேல், மனசியா, மிஷாவேல் அண்ட் அசரியாவை போல 4 பேரும் ராஜாவுக்கு முன்பதாக நிற்கும்போது ராஜா அவர்களோடு பேசும் பொழுது அவர்களை போல வேற யாருமே அந்த கூட்டத்தில், அந்த செலக்ட் ஆன கூட்டத்திலே ஞானத்திலும் அறிவிலும் இல்லை என்று சொல்லி ராஜாவே அங்கு டிக்ளேர் பண்ணுகிறதை நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். பாருங்க, இந்த படத்துல பார்க்கிறோம், ராஜாவுக்கு முன்பதாக நிறுத்தப்படுகிறார்கள், கூட மற்றவர்கள் பின்னாலே நிறுத்தப்படுகிறார்கள். இவர்கள் they are outshining the others. You will be nothing but the best if you commit yourself into the hands of the Lord. Brother, 18வது வசனத்திலிருந்து 18, 19, 21 படிச்சிடுறீங்களா? Till the last, you just read that whole up to the end, 22. அவர்களை ராஜாவினிடத்தில் கொண்டு வருவதற்கு குறித்த நாட்கள் நிறைவேறின பொழுது பிரதானிகளின் தலைவன் அவர்களை நேபுகாத்நேச்சருக்கு முன்பாக கொண்டு வந்து விட்டார். ராஜா அவர்களோட பேசினான். அவர்கள் எல்லாருக்குள்ளும் தானியேல், அனனியா, மிஷாவேல், அஸ்தரியா என்பவர்களைப் போல வேறு ஒருவரும் காணப்படவில்லை. ஆகையால் இவர்கள் ராஜ சமூகத்தில் நின்றார்கள். ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தராக கண்டார். கோரேஷ் ராஜ்யபாரம் பண்ணும் 1ஆம் வருஷம் மட்டும் தானியேல் அங்கே இருந்தார். ஓகே, தேங்க்யூ பிரதர். பாருங்க, இங்க 2 காரியங்கள் நம்ம இங்க இடத்துல முக்கியமா பாக்குறோம். அவர்களை ராஜாவின் முன்னிலையில் கொண்டு நிறுத்தி ராஜா அவர்களோடு பேசினதுக்கு பின்பு இவர்களை போல வேற யாரும் இல்லை என்று ராஜா அங்க சொல்கிற ஒரு வசனத்தை நம்ம பார்க்கிறோம். தட் மீன்ஸ் they were special, they were outstanding என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த கிருபை தான் தேவன் நமக்கும் நம்ம வாழ்வில் தருவார். கர்த்தருக்கு பயப்படுகிற ஒருவன் he will be the best. அவனை பெஸ்ட் ஆக்குறது தேவனுடைய வேலை. ஆனா நம்ம செய்ய வேண்டியது all
all the best that we can do for God is, கர்த்தாவே எந்த சூழ்நிலையிலும் உம்மை விட்டு விலக மாட்டேன், உம்முடைய கற்பனைகளை நான் கைக்கொள்வேன், அது எவ்வளவு பெரிய அதிகாரியாக இருந்தாலும் சரி. அதனால் they were standing out of the ordinary, மற்றவர்களை விட மேலாக. அது மட்டுமல்ல, அந்த தேசம் எங்கும் இருந்த ஞானிகளை விட, தேசம் எங்கும் இருந்த மெஜிஷியன்ஸை விட இவர்கள் 10 மடங்கு பெட்டராக இருந்தார்கள் என்று சொல்லி அங்க வசனம் சொல்லுகிறது. அப்படி என்றால் God's blessing is many times higher than what we can get. நம்ம படிச்சு நம்ம ஞானத்தை வளர்த்துவதை விட கர்த்தர் தருகிற ஞானம் பெறுகிற ஒருவன் மற்றவர்களை விட 10 மடங்கு அதிகம் ஆசீர்வதிக்கப்படுவான். They will outstand and they will be shining in the society. இன்னைக்கு நம்மளே தேவன் வைத்திருக்கிற வேலையில, நமக்கு தேவன் தந்திருக்கிற குடும்பத்தில, நம்மளுடைய ப்ரொஃபஷன்ல we need to shine for the glory of God. ஆண்டவரை பின்பற்றுகிற ஒரு தேவ குழந்தை கர்த்தர் உயர்த்துவார், கர்த்தர் ஞானத்தால் ஆசீர்வதிப்பார், சொசைட்டியில் ஒரு அக்செப்டன்ஸை தேவன் தருவார், மற்றவர்கள் கண் முன்பதாக ஃபேவர் தேவன் தருவார். இப்படிப்பட்ட ராஜாவின் சர்டிபிகேட்டை பெறக்கூடிய அளவுக்கு ஏதோ ஒரு தேசத்திலிருந்து, எருசலேமிலிருந்து பிடிக்கப்பட்டு வந்த இந்த வாலிபர்கள் அந்த தேசத்தில் அப்படி ஒரு ரெகக்னிஷனோட உயர்த்தப்படுகிற அளவுக்கு கர்த்தருடைய கிருபை இவர்கள் மேல் இருந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த இடத்துல அந்த ராஜாவின் முதல் ஆண்டு வரைக்கும் அங்க தானியேல் இருந்தான் என்று சொல்லி அந்த கடைசி வசனம் சொல்லுகிறது. இப்பொழுது தானியேல் இப்படி நின்றதுனால், தானியேலின் நண்பர்கள் நின்றதுனால், வாட் இஸ் இட் தட் தே கேவ்? பாருங்க, தானியேல் living a faithful life in a faithless culture. அதாவது விசுவாசம் இல்லாத ஒரு கல்ச்சருக்குள்ள விசுவாசம் நிறைந்தவனா. he was a faith-filled man, a life of faith, faithful life in a faithless culture. அதனால there was grace upon him and there was truth which God gave him. கர்த்தர் கிருபையும் சத்தியத்தையும் அவனுக்கு வழங்கினார். அதனாலதான் எசேக்கியேல் 14 படிச்சோம், தங்களுடைய நீதி நிமித்தம் தங்களை ரட்சித்துக் கொண்டார்கள். there was grace and truth given to him. அப்படி என்றால் இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு காரியம் உண்டு. யார் தேவனுக்கு முதல் படி எடுத்து வச்சு கர்த்தருக்கு பயப்பட முன்னால வருகிறாரோ, தொடர்ந்து தெய்வ பயத்தில் நடக்கக்கூடிய கிருபையை தேவன் அங்க தருவார். கிருபையும் சத்தியத்தையும் கர்த்தர் தருவார். கர்த்தர் அவர்களை வழி நடத்துவார். நிறைய பேர் இன்னைக்கு பயப்படுறாங்க, பிரதர் என்னால ஆண்டவருக்குள்ள வாழணும்னு ஆசையா இருக்கு, ஜெபிக்கணும்னு ஆசையா இருக்கு, பரிசுத்தமா வாழணும்னு ஆசையா இருக்கு, ஆனா முடியல, ட்ரை பண்ண முடியாது. நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு. முதல் காரியம், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நம்மை தானியேலை போல ஒப்பு கொடுத்து என்ன வந்தாலும் சரி நான் கர்த்தருக்காக நிற்பேன் சொல்லும் பொழுது, அதுக்கப்புறம் உங்க ட்ரை தேவையில்லை, அதுக்கப்புறம் கர்த்தருடைய கிருபை உங்களை வழி நடத்தும். முதலாவது படி அந்த கீழ்ப்படிதல். அதை செய்யாத அளவுக்கு நம்ம எவ்வளவு ட்ரை பண்ணாலும் சரி, விரும்பினாலும் சரி, ஆசைப்பட்டாலும் சரி, பரிசுத்தமாய் வாழ்வது என்பது முடியாத காரியம். தானியேலை போல தேவனுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய கிருபை பெறும்பொழுதுதான் பரிசுத்தமா வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒரு மனுஷ வாழ்க்கையில நமக்கு கிடைக்கும். இன்னைக்கு கர்த்தருடைய கீழ்ப்படிதல் நமக்கு தருகிற ஒரு பெரிய வரம் என்பது தெய்வ பயத்தோட வாழ முடியும். அதனால தான் நம்ம படிக்கிறோம், நம்ம ப்ராவர்ப்ஸ்ல டேனியல் ப்ராவர்ப்ஸ் புஸ்தகம் கொஞ்சம் எடுக்கிறீங்களா இந்த மூமெண்ட்ல? அது வர ப்ராவர்ப்ஸ் 2வது அதிகாரம், நீதிமொழிகள் 2வது அதிகாரம், அதனுடைய 3-4 வசனங்களை கொஞ்சம் படிக்கிறீங்களா? தெய்வ பயத்தை நீங்க ஒரு ட்ரெஷரை போல தேடுங்கன்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. The fear of God, search for the fear of God. Proverbs chapter 2 verse 3 and 4. ஞானத்தை வாக்கு கூப்பிட்டு புத்தியை தம்மிட்டு அழைத்து அதை வெள்ளியைப்போல் நாடி புதையல்களை தேடுகிறது போல தேடுவாயாக. Thank you brother. நீ புதையலை போல அதை தேடினால் அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்னதென்றதை நீ அறிவாய். நீ வெள்ளியை தேடுகிறதை போல தேடினால், நீ புதையலை தேடுகிறதை போல அதை நாடினால், அப்பதான் தெய்வ பயம் என்னன்னு உனக்கு தெரியும். சும்மா தெய்வ பயம் வராது. இது ஆண்டவருடைய வார்த்தையின் தெளிவில் நான் சொல்றேன். அதான் தானியேலுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். தேவனை ஒரு பொக்கிஷத்தை போல தானியேல் தேடினான். ராஜ கட்டளை விட அவனுக்கு தெய்வ பயம் பெருசாக இருந்தது, கல்ச்சரை விட தெய்வ பயம் பெருசா இருந்தது. அப்படி அவன் தேடினதுனாலே அவனுக்கு தெய்வ பயம் என்கிறதே கர்த்தர் கொடுத்த ஒரு வரமாய். the grace and truth, the wisdom was upon him. இன்னைக்கு காலையில நாம் இந்த வார்த்தையிலிருந்து படித்துக் கொள்ள வேண்டியது, நான் தொடர்ந்து பரிசுத்தமாய் நம்ம வாழ வேண்டும் என்றால், கர்த்தருடைய நல்ல அந்த இன்பத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்கிறது ஒரு நோக்கத்தோடு நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தால், அந்த தெய்வ பயத்தில் வாழ வேண்டும். அந்த தெய்வ பிரசன்னத்தை வெள்ளியை போலையும் ஒரு பொக்கிஷத்தை போல, unless you search for it as for hidden treasure, நீ அதை ஒரு பொக்கிஷத்தை போல தேடாத வரைக்கும் தெய்வ பயம் என்ன என்பதை கண்டடைய மாட்டீர்கள் என்று தேவனுடைய வார்த்தை அங்க நீதிமொழிகள்ல தெளிவாய் சொல்கிறது. So he lived a life of faith and that is an example for all of us. Number 2, அடுத்ததாக பார்ப்போம் பாருங்க, God honors faithfulness. This is the character of God. எங்க faithfulness இருக்கோ, God honors that. And excellent lessons we can learn from Daniel is about fearless faith. பயமில்லாத நம்பிக்கை. இதை டிஸ்ப்ளே பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் நமக்குள்ள இருக்கணும். We need to have fearless faith and God honors that kind of faithfulness. நம்ம எதை குறித்தும் பயப்படாமல் தேவனுக்கு முன்பதாக நம்பிக்கையுள்ளவர்களாய் நிற்க வேண்டும். We are learning some healthy leadership lessons from the book of Daniel.
இந்த டேனியலின் புஸ்தகம் நமக்கு தொடர்ந்து நம்ம அந்த 12 அதிகாரமும் படிக்கும்போது we are learning, going to learn நிறைய லீடர்ஷிப் கேரக்டர்ஸ் இந்த இடத்துல இருந்து நம்மளால பிக்கப் பண்ண முடியும். இந்த பைபிள் ஸ்டடி மூலமாய் நிறைய கேரக்டர்ஸ் பிக்கப் பண்ணும். இந்த முதல் அதிகாரத்துல ஃபர்ஸ்ட் கேரக்டர் டு பிக்கப் இஸ் ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு என்ன வந்தாலும் சரி, and a fearless faith in the word of God. இதை நம்ம முதல் கேரக்டர் ஆஃப் அ குட் லீடர், வாட் காட் எக்ஸ்பெக்ட்ஸ். எந்த சூழ்நிலையிலும் பயமில்லாமல் தேவனை விசுவாசிக்க தயாராக இருக்கிற ஒருவனை கர்த்தர் லீடர்ஷிப் பொசிஷனுக்கு கர்த்தர் உயர்த்துவார். அண்ட் அப்படிப்பட்ட ஃபியர் இருக்கிறவங்களுக்கு, அப்படிப்பட்ட ஃபெய்த்ஃபுல்னஸ் இருக்கிறவர்களை காட் வில் ஆனர். அதைத்தான் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். காட் ஆனர்ஸ். தட் மீன்ஸ் யூ ஹாவ் டு பி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் பீப்புள் and you have to live like a leader. மற்றவர்களை விட நீ வித்தியாசம் உள்ளவன். ஆம், அது பாசிட்டிவ் ஆகவோ நெகட்டிவ் ஆகவோ எப்படி வேணாலும் இருக்கட்டும். யூ ஹாவ் டு பி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் பீப்புள். டேனியல் வாஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தட் கிரவுட். அங்க இருந்த அவர்களை விட அவன் வித்தியாசமானவன். அவன் வித்தியாசமான காரியங்களை செய்தவன், வித்தியாசமான உணவை சாப்பிட்டவன், அவன் வித்தியாசமாக தேவனை பயப்பட்டவன். அவனுடைய சுபாவங்களில் வித்தியாசம் இருந்தது. ஸோ யூ ஹாவ் டு டேர் டு பி டிஃப்ரெண்ட். நீ வித்தியாசமாக இருக்க தைரியப்படு. அண்ட் யூ ஹாவ் டு லிவ் லைக் எ லீடர். நீ ஒரு அடிமையாக இருந்தாலும் லிவ் லைக் எ லீடர். ஐ மீன் தட்ஸ் த கால் ஆஃப் காட் அப்பான் அஸ். கடைசியாக நம்ம பார்க்கிறது பாருங்க, அந்த 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 ஓவர்வியூ ஆஃப் டேனியல் அந்த ஃபர்ஸ்ட் சாப்டரை கம்ப்ளீட் பண்ணி பார்க்கும்போது ஈச் நரேட்டிவ் இஸ் த எலிவேஷன் ஆஃப் த வர்ஷிப்பர்ஸ் ஆஃப் ட்ரூ காட். உண்மையான தேவனை ஆராதிக்கிறவர்கள் உயர்த்தப்படுகிறார்கள். அண்ட் எவ்ரி விஷன் ஆஃப் டேனியல், தொடர்ந்து நம்ம பார்க்க போற அதிகாரங்களில் வரக்கூடிய ஒவ்வொரு காட்சியும் இட் இஸ் லீடிங் டு த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் த கிங்டம் ஆஃப் காட். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு தானியேலுடைய விஷன்ஸ் அந்த இடத்துல இட் இஸ் எஸ்டாப்ளிஷிங் த கிங்டம் ஆஃப் காட். அண்ட் தேவனை ஆராதிக்கிறவர்கள் உயர்த்தப்படுகிறார்கள். அண்ட் திஸ் புக் கண்டினியூஸ்லி ப்ரொக்ளைம்ஸ் த குட் நியூஸ் that trial and temptations are followed by blessings for those who are obedient to God. எங்க சோதனை உண்டோ, எங்க டெம்டேஷன் உண்டோ, அதெல்லாம் தேவனுடைய குழந்தைகளுக்கு, அதை தாண்டி வருகிறவர்களுக்கு it becomes a blessing. அதான் வெளிப்படுத்தின விசேஷங்களையும் நம்ம பார்த்தோம். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு, ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு, ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு என்ற சபைகளுக்கு சொல்வதை நம்ம பார்த்தோம். யார் யார் இதை ஜெயம் கொள்கிறானோ, whoever is overcoming temptations will be receiving certain blessings which is unique to those who are obedient to God. தானியேல் இந்த முதல் அதிகாரத்தில் நம்ம பார்த்து அவன் கீழ்ப்படிந்தான். அவன் பெற்றது என்ன? தேவனிடம் இருந்தது புது கிருபையை பெற்றான். சொப்பனங்களை சொல்லக்கூடிய அறிவையும் வரத்தையும் அவன் பெற்றான். ஞானத்தின் அறிவையும், லிட்ரேச்சரின் அறிவையும், சயின்ஸினுடைய அறிவையும் மற்றவர்கள் பெற்றார்கள். இவர்களை விட ஞானி அந்த தேசத்தில் இல்லை என்கிற அளவுக்கு, மற்றவர்களை விட 10 மடங்கு உயர்ந்திருக்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் கிருபைகளினால் இவர்களை நிறைத்தார்கள். இன்றும் காலை இந்த தானியேலின் முதலாவது அதிகாரத்தை நம்ம முடிக்கிற இந்த வேலையில, ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில உமக்கு கீழ்ப்படிந்து நான் வேலை செய்யற இடத்துல மற்றவர்களை விட 10 மடங்கு உயர்ந்திருக்க, என்னுடைய பிசினஸ்ல உயர்ந்திருக்க, ஊழியத்துல உயர்ந்திருக்க, ஈவன் நம்மளுடைய பர்சனல் குடும்பம் கூட ஆண்டவரே மற்ற குடும்பங்களை விட 10 மடங்கு தெய்வ பயத்தில் நாங்கள் உயர்ந்திருக்க உமது கிருபை வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம எல்லாரும் தானியேலை போல எங்களை ஆண்டவரே அந்த சுபாவத்தை தாரும். தன்னுடைய நீதியினால் தன்னை ரட்சித்துக் கொண்டார்கள் என்று வேத வசனம் எசேக்கியேல் 14:14 சொன்ன பிரகாரமாய், 14:20 சொன்ன பிரகாரமாய் எங்களுடைய வாழ்க்கையிலும் அப்பா இந்த மாதிரி உமக்கென்று சொல்லி வாழ்ந்த அந்த நீதியின் நிமித்தம் எங்களை இந்த பாவத்தில் இருந்து ரட்சித்துக் கொள்ள உம்முடைய நித்திய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். தானியேலை போல சில முடிவுகள் எடுக்க கர்த்தாவே, ஒரு ரெசல்யூட் ஃபர்ம்னஸ் ஓட ஒரு முடிவுகளை எடுக்க, எவ்வளவு பெரிய ரூல், எவ்வளவு பெரிய கட்டளை வந்தாலும் கர்த்தாவே ஃபர்மா நிக்க கிருபை தாருங்க. ஒருவேளை இந்த கான்டெக்ட்ல பார்க்கும்போது வரக்கூடிய நாட்களிலே பலவிதமான அரசாங்கமும் மற்ற ரூல்ஸும் நம்ம மேல் அழுத்தப்படும் பொழுது கர்த்தருக்காக நிற்க, அந்தி கிறிஸ்துவின் முத்திரைக்கு நேராமல் செல்லாமல் இருக்க நம்ம ஒவ்வொருவரும் தெய்வ பயத்தோட வாழ்வோம் என்று சொன்னால் கர்த்தருடைய ஃபேவர் நம்மேல் இறங்கும் என்பது உறுதி. அதனால யாரும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. வருகிற நாட்களில் இந்த காரியங்கள் இல்லை என்றால் எப்படி என்ற கேள்விக்கு முன்பதாக நிற்கிறவர்கள், ரிமெம்பர், தானியேலும் அதே கேள்வியோட நின்ற அவனுக்கு தேவனுடைய ஃபேவர் கிடைத்தது. அதிகாரிகளுக்கு கண் முன்பதாக ஃபேவர் கிடைத்தது. we will also, நமக்கும் அதே ஃபேவரை தேவன் தருவார். எதிரான சூழ்நிலையின் மத்தியிலே, எதிரான கட்டளைகளின் மத்தியிலே கர்த்தருடைய ஃபேவர், அவருடைய தயவை பெறும்படி கர்த்தர் வழிகளை துறப்பார். அதன் நடுவில் கர்த்தர் நம்மை செழிப்புள்ளவர்களாக நிறுத்துவார். நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு முதல் காரியம், ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஆஃப் லீடர்ஷிப், சப்மிஷன் டு காட். தேவனுக்கு முன்பதாக தம்மை தாழ்த்துவது, தேவ கட்டளைகளுக்கு பயபக்தியோட பின்பற்றுவது, ஒரு இன்ச்சு கூட, ஒரு சென்டிமீட்டர், ஒரு மில்லிமீட்டர் கூட காம்ப்ரமைஸுக்கு விடாமல் கர்த்தருக்கு பயந்து நிற்கிற அந்த ஒரு கமிட்மெண்டோட நம்ம தேவ சமூகத்துக்கு வருவோம். இந்த தானியேலின் புஸ்தகம் தொடர்ந்து நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். முதல் அதிகாரத்தில் தேவன் நமக்கு படிப்பித்து கொடுத்த அந்த தானியேலின் சுபாவங்களை நாம் ஏற்றெடுத்து தேவனுக்கு முன்பதாக கர்த்தருக்கு பிரியமான காரியங்கள் என்பதை உணர்ந்து நாமும் அந்த வழிகளை பின்பற்ற கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக.